அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 730வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மாடர்ன் டெக்னிக்ஸ் டு ப்ரொடெக்ட் கிராப்ஸ் நியர் ஃபாரஸ்ட், அதாவது வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க உதவும் புதிய உத்திகள் என்பது ஆகும். வேளாண் பயிர்களை எவ்வளவு முயற்சி செய்து சாகுபடி செய்தாலும் பயிரை பாதுகாப்பது மிக அவசியம் ஆகும். பயிர் பூச்சிகளாலும் நோய்களாலும் 20 முதல் 50 விழுக்காடுகள் வரை, ஏன் சில சமயங்களில் 100 விழுக்காடுகள் வரை இழப்பை சந்திக்கின்றது. அதுபோலவே மலை மற்றும் வன பகுதிகளின் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் காட்டு விலங்குகளால் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. இதையே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயன் திருவள்ளுவர் ஏரினும் நன்றாம் எருவிடுதல் கட்டபின் நீரிலும் நன்றதன் காப்பு என்று இயம்பினார். அதற்கேற்ப நீர் எவ்வளவு முக்கியமோ அதை விட அந்த பயிரை பாதுகாப்பது முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்தி தெரிவித்துள்ளார். இன்றைய நிகழ்ச்சியில் வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க உதவும் புதிய உத்திகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். பணி நிறைவுக்கு பின்னர் பயிற்சி மையம் நிறுவி அதன் மூலம் வேளாண் சேவை செய்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். இளங்கோவன் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மனிதன் காட்டுல இருந்து வந்த உயிரினம் தான். ஒரு காலத்துல எல்லாம் உணாதான் இருந்தோம். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த போராட்டம் வாழ்க்கைக்காக இன்று வரை தொடர்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயங்க. அப்ப ஒரு நல்ல நாடுன்னு சொன்னா அதுல ஒரு வனப்பரப்புன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கணுங்கிறாங்க. 100 ஏக்கர் இருந்தா ஒரு 33 ஏக்கர் இருக்கணுங்கிறாங்க. பொதுவாக உலகத்தை பொழுதுமே 3ல் 1 பங்கு தண்ணி சூழ்ந்து இருக்க போது நம்ம அதை பயன்படுத்தினா இந்த மாதிரி 33% இருக்கணும்னாக்கா கிரீன் கவர் என்று அதுக்கு அழகான வார்த்தை சொல்றாங்க. பசுமையான ஒரு நிலப்போரை மாதிரி ஒரு பயிர்களுடைய வளர்ச்சி இருந்ததுன்னா அது மனித வாழ்க்கைக்கு ஏற்றதா இருக்கணும்னு கண்டறிந்து முன்னேறிய நாடுகள்லாம் நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அங்கெல்லாம் வளர்க்க சொல்லி நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய இப்போ மரம் வளர்ப்புக்கு ஏகப்பட்ட உதவிகளும் அந்த வனத்துறை மூலம் செஞ்சுட்டு வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி வனத்துறைன்னு ஒரு பகுதி வச்சு நீங்க ஆய்வு பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 25.17% பரப்பு வனத்துல இருக்குன்னு சொல்லி கண்டறிந்து பார்த்தா கூட அவங்க கணக்கெடுக்கல சேட்டலைட் பார்த்து எங்கெல்லாம் பச்சை இருக்கு அதெல்லாம் காணத்தை சேர்ந்து வச்சிருக்காங்க. கணக்குல புக்கிங்ல சில அது ஒரு ஹெக்டேர் எடுத்துட்டாக்கா 10% இருந்தா கூட அது பச்சையா இருந்தா கூட மரங்கள் இருந்தா கூட அதையும் வனம்னு சொல்லி கணக்கு வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வனத்தை நம்ம பார்த்து செய்யலான்னு பார்த்தா அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் உணவு சங்கிலியில முக்கியமான அங்கம் வகிக்குது. அப்ப ஒரு உயிரினம் பசும் தலையை சாப்பிடுது, இன்னொரு உயிரினம் அடுத்து மிருகங்களை சாப்பிடுது. அப்ப நம்ம எப்படி நம்ம நாட்டுல சைவ பிராணி அசைவ பிராணி இருக்கமோ மனிதர்கள் இருக்கமோ அது மாதிரி வனத்துக்குள்ள அந்த பிரிவுகள் இருக்குது. அப்ப இந்த உணவு சங்கிலி ரெண்டுக்கும் சமமான ஒரு சமநிலை உண்டாக்குறது தான் அந்த ஒரு உணவு சங்கிலி பங்குடைய முக்கியமான ஒரு தத்துவமாகும். அப்ப இந்த பயோடைவர்சிட்டி கூடிய அந்த ஒரு உயிரின பல்லுயிர் பெருக்கத்துக்கு எல்லா வித முயற்சிகளும் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாகும். இப்ப நம்ம வனங்களை பார்த்தோம்னா அந்த தலைமையா இருக்கிறது யாருன்னு பார்த்தா புலி தான். அந்த புலியுடைய ஒரு அந்த லிஸ்ட் எடுத்துட்டோம்னாக்கா நிறைய அந்த பிராணிகள் போனா காட்டையை அழிச்சுன்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இந்த காட்டுல தாவரங்கள் வளர்றதுக்கு இந்த யானை மாதிரி உயிரினங்கள் மிகவும் ஒத்தாசையா இருக்குது. அப்ப அந்த மிருகங்களுடைய சுபாவம் மனித மாதிரி சிந்திக்காது, இருந்தாலும் அதுக்கு இறை தேடுதலாம் முக்கியமான கடமையா இருக்கு. நம்மள மாதிரி பழிவாகணும் என்ன இருக்காது, இருந்தாலும் அது தனக்கு தேவையான உணவு நீர் கிடைச்சுன்னா அங்கேயே இருந்துக்கலாம். அப்ப சில நேரங்கள் பார்த்தா அந்த பருவநிலை மாற்றத்தினாலே கிளைமேட்டிக் சேஞ்ச் கூடிய அந்த ஒரு பருவநிலை மாற்றத்துல ஒரு கடமான மழை பெய்யாம பசுமையான தாவரங்கள் அங்க காலங்கள் இல்லைங்கிற போது அந்த உயிரினங்களுக்கு வேற வழியே இல்லாம கொஞ்சம் இடம் மாறி வருது. இந்த இடம் மாறி வரும் பொழுது பார்த்தா எங்க பச்சையா இருக்கு அதை பார்த்து போறதா அப்படி பழக்கமா இருக்கு. அப்ப நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான சில தேவைகளுக்கான பயிர் சாடி பண்ணக்கூடிய இடங்கள்ல அந்த மிருகங்கள் வரும் பொழுது நம்ம அதை பார்த்து சில விதமான முயற்சிகள் பண்றோம். நிறைய சட்டங்கள் எல்லாம் போட்டு வனவிலங்குகளை பிரிச்சு முக்கியமான அந்த அனிமல்கள் எல்லாம் துன்பம் கொடுத்து சொல்லி வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சொல்லிட்டு 72 சட்டம் போட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு 2-3 வருஷம் இருக்கா புதுப்பிக்கிறாங்க, சேர்த்துக்கிட்டே இருக்க நிறைய இணைப்பு சேர்க்கிறாங்க. பொதுவாக வனத்துக்குள்ள இருக்க விலங்கு எங்கள்கிட்ட வந்தா எங்க பயிர் சேதமா நாங்க எப்படி சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பா இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் பகுதியில் பார்த்தா நமக்கு நிறைய பகுதிகளில் ஒரு 15 வகையான உயிரினங்கள் நம்ம பயிர் தாக்குது.
சில ஊர்களில் காட்டு மான் இருக்குது. சேலம் மாதிரி நல்ல காஞ்ச பகுதியில காட்டு மான்லாம் வந்து தாக்குது. சில பகுதியில வந்து இந்த யானை தாக்குது. இன்னும் சில பேர் இந்த காட்டு பன்றி வந்து தாக்குது. ரொம்ப ரொம்ப மிக குறைவான பகுதியில இந்த மோனாயி, நரி இந்த மாதிரி சில உயிரினங்கள்லாம் வருது. ஏன்னா அவங்க எல்லாம் முதல்ல வாழ்ந்தாங்க, ஓரளவுக்கு அதோடைய வாழ்க்கையை அவங்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதோட முக்கியமா பறவைகள்ல மயில்கள் வந்து கூட்டமா வந்து நகரம் நோக்கி நீங்க எங்க வீட்டுல கூட இந்த காலோட மயில் வந்துச்சுங்க. அது என்ன ஒரு அதிசயம் பார்த்தாக்கா, அந்த உணவை தேடி வருது. அது இனப்பெருக்கம் அதிகமா இருக்கு. அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இல்லாதனால அவருடைய பெருக்கம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல மயிலை தொட்டாலே குற்றம், தொடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு வன விலங்கையும் மனிதர்களால வந்து ஊர் விளைக்கும் எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு தேவையில்லாம துன்புறுத்தினாலும் சரி, அது வந்து பிடிக்கும் நோக்கம் இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே வந்து சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கு. அப்போ வந்து இதுல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு அரசாங்கம் வந்து சில இடத்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வச்சுக்கிறாங்க. அந்த பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள விவசாயிகள் குறிப்பாக சில இடங்கள்ல வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வசதியா இருக்கக்கூடிய இடமா வந்து நல்லா ஓரளவுக்கு சாகுபடி வசதியா இருந்தா என்ன பண்ண விவசாயிகள் தான் பயிர் சாடி பண்றது வழக்கம். இது வந்து முக்கியமான ஒரு மனிதனுடைய தேவை தான். சுபாவத்தை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்து முடிவு பண்ணலாம். எல்லாம் செய்வாரு வைப்பாருன்னு சொல்லி அவருடைய நடவடிக்கை வச்சு நேற்று செஞ்சு இருப்பாரு கண்டுபிடிக்கலாம். ஆனா மிருகங்கள் அப்படி இல்லைங்க. உணவு இல்லையா, இடத்த மாத்தி வந்துட்டே இருக்கும். அப்ப நிறைய பகுதிகளில் உணவுக்கு தேடிதான் எல்லாரும் வருது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஆனா உணவு தேடி வருதுன்னா காட்டுக்குள்ள இருந்து நிலத்துக்கு வந்தா பரவாயில்லங்க. இப்ப நிலத்தையும் தாண்டி மீறி ஊருக்குள்ள வருது. அப்ப சில பகுதியில பாத்தீங்கன்னா தினசரி வருதுங்க. இந்த பக்கம் எல்லாம் பார்த்தா தொண்டாமுத்தர், மதுக்கரை, இந்த மாதிரி சின்னத்தடாக மாதிரி ஊர்ல தினசரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. அதிர்ச்சியா இருக்கு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிக்குதான் அந்த விலங்குங்கிற மாதிரி சில ஊர்ல சிறுத்தை வந்து உள்ள தங்கிட்டு இருக்கு. அங்க வந்து கரடி செலவுல கடிச்சிட்டு இருக்குது. அப்ப பத்திரிகைகள் பார்க்கும்போது நமக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அது மனிதனை தாக்கலுக்கு மிருகம் வந்துச்சா, அப்ப வந்து மிருகங்களை உடனே என்ன செய்யலாம் அப்படி ஆகும்போது சில பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷம் மீட்டிங் வந்து கேட்கறாங்க. நாங்க வந்து அதை சுட்டுக் கொள்வோங்கிறாங்க. சில பேர் நாங்க அடிச்சு கொள்வோங்கிறாங்க. சோ இந்த மாதிரி சில விஷயம் என்னன்னா, இந்த சட்டங்கள் வந்து மிகவும் கடுமையா இருக்கு. வனவிலங்கு இது வந்து யார் துன்புறுத்தாலும் சரி, அதோடைய பொருளை பயன்படுத்தினாலும் சரி. மயில ரெக்க வச்சதால ஒரு ரீசெண்டா ஒருத்தர் வந்து மாட்டினாரு. அது ஒரு பாம்பு கழுத்துல மாட்டி ஒரு பையன் வந்து யூடியூப்ல போட்டு அவர் மாட்டி உள்ள இருக்காரு. சோ அந்த மாதிரி சல்மான் கான் ஒருத்தர் மானச வேட்டையாடி அவர் மாட்டிட்டார். சோ நிறைய அந்த வரலாறுகளை பார்க்கணும். நம்ம வந்து அரசாங்கத்துல வந்து நம்ம வந்து சட்டங்கள் போட்டு வச்சதால அந்த காக்கணுங்கிற எண்ணங்களோட போறது ஒரு முயற்சியா இருக்கு. அப்பதான் பள்ளியில் பக்கம் இருக்குங்கிறது முக்கியமான தத்துவம் தான். அந்த உணவதையே பிரதானமா இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு காட்டுல காணகத்தில் நிறைய உணவு இருந்தா நிச்சயம் வராது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ வந்து நம்முடைய விவசாயிங்கிற முறையில நம்ம பயிர் போடுற பொழுது எதுனா ஏன் வருது, ஒரு காட்டு பண்ணி நம்ம காட்டுக்கே வருது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம அதிசயமா வந்து அவருடைய சுபாவத்தை பார்த்தோம்னா அது வந்து ஓங்கி அடிச்சா ஒன்று வெயிட்டு பாரு யாரு நம்ம இவரு. அது புலிக்குள்ள கதை தான். சிங்கம் புலியில சைடு படம் எடுப்பாங்க. ஆனா உண்மையில பார்த்தா கிட்ட நிக்க முடியாது. சில படத்துல வந்து அதை வந்து கொல்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் போச்சிங் சொல்லி பெரிய அளவு வீரப்பெல்லாம் யானையை பிடிச்சு வச்சா சொல்லி பெரிய அளவுல சட்டங்கள் போட்டு வெளில தந்துருக்காங்க. அது வனத்துக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துருக்கு உயிரினங்களுக்குள்ள. அப்ப நம்ம வந்து அங்க வந்து ஒரு சட்டம் போட்டு எல்லாம் பண்ணி பாதுகாப்புனா கூட எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து கேப் இருந்துச்சாக்கா சில மிருகங்கள் வந்து அங்க வெளியே வந்துடுறது ஒரு சாதாரணமா இருக்கு. இன்னொன்னு நம்ம போலீஸ்கார மேல இருந்து கண்ட்ரோல் பண்ண போய் சொல்ல முடியாது. அப்ப வனத்துறையில நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, அலுவலர் இருக்காங்க, ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க என்ன கடமைன்னா எங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இது வருதோ அனிமல், அதாவது இங்கிலீஷ் வந்து மேன் அண்ட் அனிமல் கான்ஃபிளிக்ட், மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு போராட்டமா சொல்ல வருதோ அது வந்து உடனே வந்து அந்த இடத்துக்கு செய்தி கிடைச்ச போய் பார்த்து அந்த மிருகங்களை வனத்துக்கு அனுப்புறது அவங்களுடைய கடமையா இருக்கு. இதுல முக்கியம் சில பேர் குரங்குகள் சேட்டை கடுமையா இருக்கும். குரங்குகளாலே சில சேதங்கள் வருதுங்க. கரடி கூட சில பேர் சேர்த்து கூடாது. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சாதாரண வந்து மிருகங்கள் ஒன்று பார்த்து சூழ பாக்குற மாதிரி அமைதியா இருக்கு நினைக்க கூடாது. அது பேரு வைல்ட் அனிமல் சொல்றோம். வைல்டு என்ன நடந்தோம்னா ஒரு தாக்குதலுக்கு எப்பவுமே தயாராகி வந்து நம்மளை யாராச்சும் தாக்கிடுவாங்க நினைச்சு பயந்து கூட நம்ம தாக்கும். எப்பயாச்சும் வந்து அவருடைய சூழ்நிலைக்கு வந்து சரிங்களா வந்து தெரிச்சு ஓடுமே தவிர முடிஞ்ச வரைக்கும் அது தன்னுடைய ஆக்ரோஷம் குணத்தை காட்டிட்டு தான் போகும். அது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் நம்ம இந்த வனத்துக்கு பகுதியில் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அந்த வெளியே வந்த உடனே உணவு கிடைச்சுன்னா அங்கேயே இருந்துடும். சில பகுதியில் வந்து பார்த்தா ஏற்காடு மாதிரி எஸ்டேட் போனீங்கன்னாக்கா அங்க வந்து மாடுகள் இருக்கு, காட்டு மாடு வாங்குது. அது பார்த்தா யானை மாதிரி இருக்குங்க, வெயிட் செம வெயிட்டா இருக்கும். மிதிச்சாலும் அவ்வளவுதான் அலசிக்கிறோம். அந்த மாதிரி சில இடங்கள் தங்கிடுது, ஃபீல்டுக்கு வந்து தங்கிருங்க. யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அதை செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு பயத்தை விட்டாகும். அது முற்றினாலும் பயங்கரம் ஆக்ரோஷம் முற்றும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அப்போ வந்து நான் வந்து ஆந்திராவுக்கு கல்லூரியில போடும்போது 83 அங்க கிளிகளா சேதம் நிறைய. இன்னும் சில பகுதியில் இங்க நம்மளுடைய அவினாசி பகுதியில் வந்து அந்த பறவைகளுடைய சேதத்தினாலே பயிர் போடாம இருக்காங்க. அந்த மயில் தொழிலாலே வந்து பொங்கலூர்ல ஃபார்ம்ல அரசாங்க ஃபார்மே கொடுத்துட்டோம், தென்னம்பிள்ளை போட்டு வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி சில பயிர் சாகுபடி முறைகள்ல அந்த இடத்த பயன்படுத்துறதுக்காண்டி உள்ள எண்ணம் உள்ளவங்க நிச்சயமாக இந்த மிருகங்கள் தாக்காத பயிர்களாக தேர்வு செஞ்சு போடும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு சேதங்கள் குறைவடையுது. அது முக்கியமான தத்துவம். அப்ப வந்து ஒரு மிருகங்களுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காட்டுப்பணி எதுக்கு நம்ம காட்டுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா அரைகுறையா மக்கள் இருக்கிற அந்த சாணம், அதுல உற்பத்தியான காண்டாமரு வண்டு மாதிரி உள்ள வண்டுகளுடைய இளம் பருவ புழுக்கள், அது இங்கிலீஷ்ல கிரப்னு சொல்லுவாங்க. குட்டி அந்த சி மாதிரி வடிவத்தில் புழு மாதிரி இருக்குங்க.
அது கொஞ்சம் கொழுப்பு தோல் தான் இருக்கும், அதுதான் தேடி வருது. அப்ப கிழங்கு வகை பயிர் போட்டா ரொம்ப விருப்பம், காட்டுப்பண்டிக்கு விருப்பான பயிர் கிழங்கு வகை பயிர்கள் மரவள்ளி போட்டா புகுந்து விளையாடிடும். அதே மாதிரிதான் இந்த கரும்பு, அதே மாதிரி வாழை. ஸோ அது தேவையான விஷயங்கள் வந்து எங்கெல்லாம் நீர் சத்து அதிகமாக தரையில பூமியில இருக்குமோ, எங்கெல்லாம் இந்த மாதிரி புழு பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அங்க வந்து அதோடைய சேதத்தை விளைவிக்கிறது மட்டும் இல்லாம, அது சில நேரங்கள் நம்ம வந்து கூட்டம் வந்து உட்காந்துருது வயலையே, அதுவும் கரும்புக்கெல்லாம் வச்சு மாடிச்சுன்னா வந்து உள்ளுக்குள்ள போயிடும், யாருக்குமே அது எங்க இருக்கிறது தெரியாது. ஆனா என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுன்னா உடனடியாக அந்த வனத்துறைக்கு தான் அந்த விவசாயிகள் அறிவிக்கணும், தகவல் கொடுக்கணும். நிச்சயமாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறது அவங்க வந்து வரும் பொழுது அதோடைய அவங்க உள்ள நம்ம வந்து அதை பாதுகாப்புறதுக்கு முயற்சி தான் நம்ம நல்லது. ஆனா யாருமே போய் அதை தட்டு பாக்குறேன், அதை வந்து அடிச்சு பாக்குறேன், கூட்டம் வந்து வெட்டி பார்க்கணும்னு சொல்லி போய் பண்ணக்கூடாது. ஆனா முக்காவாசி இடங்கள்ல அறியாமையால விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, யானை வந்தோடனே அதை பார்த்தவன் பயந்து அதை வந்து வெடிய போடுறது, தீய போடுறது, ஏதாச்சும் கம்பு வச்சு அடிக்கலாம் பார்க்கறது, கல் விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யறது அந்த மிருகங்கள் என்ன ஆகுதுன்னா வயலண்ட் ஆகி கடுமையான சேதத்தை உண்டாக்க வந்துருது. அப்ப வந்து நீங்க நிறைய இதுல பாப்பா அந்த பயிர்கள் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம் வந்துருக்கு, எது காமிக்கிறாங்க, காட்சியை காமிக்கிறாங்க, இந்த வீடியோ காட்சி காமிக்கிறாங்க. ஆனா சமூக சூழல் வந்து இன்னைக்கு வந்து மிருகத்தோட மட்டும்தான் வாழணுங்கிறது தான் முக்கியமான தத்துவம். ஏன்னா நம்மள மனிதர்கள் வந்து உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவர்கள், உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அப்ப வந்து வனங்களை காப்பது மனிதர்கள் தான் இருக்குங்கிற போது நம்ம அந்த மாதிரி உள்ள பதில் உள்ளவங்களாம் நம்மளுடைய பயிர்களை கொஞ்சம் மாற்றி செய்யறதும், பருவ காலத்துல தேவையான சில விஷயங்கள் நம்ம வந்து மிருகங்கள் வரக்கூடிய பகுதிகள் தெரிஞ்சா, அது வந்து எலிபென்ட் கார்டான்னு சொல்றாங்க, அதாவது தன்னுடைய உள்ளுணர்வு வச்சு யானைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வழி தான் வந்துட்டு இருக்குதாகும், அதை நீங்க தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில பகுதியில் வந்து செவரை கட்டிட்டாங்க ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல. ஆனா அந்த கட்டின செவத்தை வந்து யானை இடிச்சு தாண்டி போகுதுங்க, அந்த பாதையெல்லாம் வருது. அந்த அளவுக்கு அதோடைய எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. எப்படி பறவைகள் வந்து தன்னுடைய உள்ளுணர்வு வச்சு ஊர் ஊரா போயிட்டு சொல்லுவாங்களே, மைக்ரேஷன் சொல்லுவாங்க, பறவைகள் வந்து இடம் மாதிரி போயிட்டு இருக்கும், சரணாலயங்கள் நோக்கி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த யானைகளுக்கு குறிப்பிட்ட பதவி வந்துட்டு இருக்குது. அப்புறம் நிறைய முயற்சி பண்றோம், அரசாங்கம் மூலமா நிறைய திட்டங்கள் வச்சுக்கிறோம். யானைகளை வந்து வராம இருக்கிறதுக்காண்டி அகழிகள் அமைக்கிறது, அவர் வந்து அந்த வேலிகள் அமைக்கிறதுக்குள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில் அவங்க வெளியே போட்டுவாங்க, விவசாய மின்சார வெளியே போட்டுக்கணும். அப்ப இந்த வேலி போடுற போது என்ன வருதுன்னா, சில நேரங்களில் மழை நீர் வந்து அதிகம் வரும்போது வாய்க்கால் அந்த மண் கொஞ்சம் சரிஞ்சு உள்ள போன போது யானைகள் அதை பார்த்து வந்துருது, அதை வந்து இறங்கி வந்து ஏறி வந்துருது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப கூட்டமா வரும், யானைகள் கூட 5 கூட ஒன்றா வரும். குறிப்பா இந்த மாதிரி வனத்துக்கு அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள எழுத உள்ள விவசாயிகள் நிச்சயமா ஒன்று சேர்ந்து அவங்களும் தகவல் பரிமாற்றங்கள் பண்ணிக்கிட்டு அந்த மிருகங்களுடைய வருகை வந்து நம்ம தொடர்ந்து வர மாதிரி இருந்தோட கண்காணிச்சு அது குறித்து ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிற போது நம்ம வெற்றி கிடைக்கும், நமக்கு சேதம் வராது. குறிப்பா வந்து மாமரம் மாதிரி மரங்கள் அது பக்கத்தில் போடவே கூடாது. ஏன்னா காட்டு பிள்ளை வந்து அதை உட்காந்து மரத்தை அமைக்கி அந்த பழங்களை சாப்பிடுறது, யானை வந்து நடு கிளை உடைச்சு யானை வந்து சேதம் பண்ணி அந்த குஞ்சு குட்டிகளா கொடுக்குங்க. யானையுடைய கன்றுகளுக்கு அது வந்து அப்படி வந்து நடு மரத்தை உடைச்சு கொடுக்கும். பெரிய மாமரம் நிறைய உடைச்சு சேதமாயிருக்கு சில பகுதிகளில். ஜல்லிப்பட்டிங்கிற ஊர் ரெகுலரா வருங்க, 1000 ஏக்கர் அங்க இருக்கு இந்த உடம்பு உள்ள ஊர்ல. இப்ப எல்லா ஊர்களையும் மாதிரியான சில சேதங்கள் நம்ம கண்கூட போய் பாக்குறாங்க. சில நேரங்களை பார்த்த உடனே அவங்களுடைய அந்த இழப்பை பார்த்த உடனே அந்த வறுத்து வரக்கூடிய அந்த மாந்தோப்பு வருஷம் ஒரு 5 லட்சம் குத்தகை எடுக்கிற ஒரு விவசாயிகிட்ட அந்த வியாபாரி வந்து 2 லட்சம் எடுப்பார். அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து ஐயோ போச்சு வருமானம் போச்சுன்னு கொள்ளப்படுவாரு. இது அடுத்த என்ன வருதுன்னா, வனத்துறைக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு அருமையான அமைப்பு வச்சிருக்காங்க அரசாங்கத்தை வந்து வருவாய்த்துறை மற்றும் அந்த தோட்டக்கலைத்துறை இவங்கெல்லாம் போய் ஃபீல்ட பார்த்து ரிப்போர்ட் பண்ணி அந்த வனத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுப்போம். அது வந்து உடனே அந்த உரிய வழிமுறை ஃபாலோ பண்ணி அந்த நிதி ஒதுக்கீடு பெற்று அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 6 மாசம் 5 மாசம் வருஷ கணக்குல வந்து வைக்க மாட்டாங்க, அந்த வருஷம் நிதி முடிப்பாங்க. அந்த எஸ்டிமேட் போறப்ப கொஞ்சம் அந்த போட்டோகிராஃபி எவிடன்ஸ் இதெல்லாம் உடனே வரும். எவ்வளவு சீக்கிரம் சொல்றோம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு தகவல் போய் அது வந்து ஆய்வு சேர்த்து வந்து நம்ம துறை அலுவலர்கள் எல்லாருமே அதை கரெக்டாக பண்றாங்க. அவங்களுக்கு எது தடையும் கிடையாது. வேளாண் பேர் இருந்தால் விவசாயத்தில் பார்க்கலாம், ஒரு மக்காச்சோளம் போட்டுக்கணும், அதை வந்து எந்த ஒரு சேதத்துக்குமே இழப்பீடு என்பது அரசாங்கத்து மூலமா எப்பவுமே கொடுக்கப்பட்டு வருது. என்ன ஒரு வனவிலங்குகளுக்கு இன்சூரன்ஸ் தான் இன்னும் வரல, வந்து அது வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அரசாங்கத்தை நம்ம அடுத்த லெவல் கொண்டு வரும். இப்பதான் வந்து எல்லாம் பல பேர் யோசிக்கிறாங்க இன்சூரன்ஸ் இன்னும் புதுப்பிச்சு எப்படி பண்ணலாம். இன்னும் கூட என்ன 10 பேருக்குலாம் இருக்கு, வறட்சிக்கெல்லாம் இருக்கு, இந்த வெள்ளம் வந்தா இருக்குது, ரொம்ப விவசாயிகளை காப்பாத்துது. அதுல என்ன சில மாவட்டங்கள் பயிர்களை சாடி பண்ணி பண்ண முடியும் விவசாயிகள். அந்த டெல்டா மாவட்டம் பூரா அந்த கடுமையான ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா கடுமையான பாதிப்பு ஏற்படுது. அதனால எல்லாமே 100% கவரேஜ் பண்றோம். அதெல்லாம் வந்து நிலை விவசாயிகளுக்கு வந்து அந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்து நம்ம துறையோட பங்களிப்பு மிக மிக உன்னதமான துறை பங்களிப்பு. ஆண்டுதோறும் அதோடைய புதுப்பிக்கிறாங்க, எல்லா விஷயம் பழக்கப்பட்ட விஷயம் கரெக்டாக செய்யறாங்க. அதே மாதிரி பணமும் வந்துருது அவங்களுக்கு. அந்த மாதிரி வசிப்பு பண்றதுக்கு நிறைய வந்துச்சு. இப்ப நம்ம வந்து அந்த பயிர்களை வந்து நம்ம காக்கணும் அப்படிங்கிற என்ன வர்றவங்க முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு உத்தி என்னன்னு கேட்டா, மிருகங்களால் தாக்கப்படக்கூடிய பகுதியில் இருக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னா முடிஞ்ச பயிர் மாத்துறது நல்லது. பயிர் மாற்றணும்னு சொன்னா எப்படி மாத்துறது, காசு வரணுமே, எனக்கு வருமானம் வரணுமே அப்படின்னா அற்புதமான பயிர்கள் வந்து மிருகங்களை விரட்டக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கு. ஏன்னு கேட்டா நம்ம தான் வந்து ஒரு காம்பவுண்ட் தான் ஏறி குச்சி உள்ள வரலாம்னு பார்க்கக்கூடிய மனிதர்கள் எண்ணங்கள் இருக்கும். ஆனா மிருகங்களுக்கு அது மாதிரிலாம் ஒரு தடுப்பு இருந்தாக்க அது போய் தாண்டி மீறி வரவங்க ரொம்ப ரொம்ப அதிகமா முயற்சி செய்வதில்லை. ஏன்னா வழியில நான் சொன்ன மாதிரி எலிபென்ட் ஒரு இடங்கிற பாதை இல்லை, அது வழக்கமா போற பாதையில ஏதாச்சும் தடுப்பு வந்து அதை தாண்டி மிதிக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பொதுவாக அதோட மிருகங்களுடைய சுபாவமே விலகி போவதும் வேகமா போறதும் உணவு கிடைச்சு அதை சாப்பிடுறதுதான் அதோடைய பயணங்கள் கொண்டு போயிட்டு இருக்கும்.
இப்ப வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம் சும்மா ஒரு டூர் போவோம், எங்கேயாச்சும் சும்மா சுத்தி பார்க்க போவோம். அந்த மாதிரி மிருகங்கள் பழக்கம் கிடையாது. உணவு தேடும், சாப்பிட்டோம்னா அடங்கிடும். அதுவும் வந்து சில மிருகங்கள்லாம் பசி அடங்குனா அப்புறம் திரும்ப வந்து வேட்டையாடாது. ஸோ அந்த மாதிரி சில பழக்கம் இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த கானக பகுதிகளில் இன்னைக்கு வந்து எளிய முறையில் செய்யறது சோலார் வேலிகள், எளிய முறையில் அமைக்கலாம். அதுக்கு வந்து அரசாங்க சலுகை வேளாண் பொருட்கள் கிடைக்குது. இந்த சோலார் மின்வெளிகள் மிக மிக எளிய முறையில் மிருகம் வந்து தொட்டாலும் வந்து தட்டி விடும், அவ்வளவுதான். ஸோ பாதிப்பே ஏற்படுத்தாது. இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய நிறுவனம் வந்துட்டாங்க அதுக்கு. இப்ப நமது அரசாங்கம் வந்து இப்போ உதவி செய்வது முக்கியமா வந்து சலுகைகள் வந்து பார்த்தோம்னா சொட்டு பாசனம் வந்து அந்த பகுதியில் போட்டிருக்கோம்னா நிச்சயமா அந்த பயிர் வந்து எந்த பேர் பார்த்தாலும் சரி அந்த பைப்புகளை மேலே போடக்கூடாது. ஏன்னா யானைகள்லாம் வந்து அந்த பைப் உடைச்சுதான் குடிக்கும். அந்த வறட்சியால் சொல்லியிருந்தா கண்டிப்பா பைப் உடைச்சிருக்கு. நிறைய கூட உடைச்சு டேங்க் அந்த தொட்டிகளே சில தொட்டிகள் வந்து கொஞ்சம் தனிவா இருந்தா உள்ள இறங்கியே தண்ணி குடிக்குது. அப்ப வந்து அந்த பகுதியில் உள்ள முக்கியமான ஒரு விவசாயிகள் என்ன செய்யணும்னா அந்த திட்டமிட்டு அந்த சப்சர்வீஸ் பூமி எல்லாம் ஒரு பைப் வச்சுட்டு அது நிலையா வச்சுட்டா அவங்களுக்கு வந்து அந்த துன்பங்கள் வராது. ஏன்னா வந்து உடச்சிச்சுன்னா பைப் ஃபுல்லா 4 அடிச்சு வச்சு கழிவு தண்ணி குடிச்சு போயிடும், அவ்வளவுதான். ஆனா தண்ணி போனா வேஸ்டா போயிடும். நம்ம இருக்க மாட்டோம், சில நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது விருங்குகிட்ட. இது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. அப்புறம் அடுத்தது வந்து இந்த உணவு பயிர்கள் வரப்போது நம்ம விரும்பி சாப்பிடும் பயிர்கள் நமக்கு தெரியும். மக்காச்சோளம் விரும்பி சாப்பிடும் சில மிருகங்கள். அப்புறம் வந்து இந்த பழ வகை மரங்கள் வந்து சாப்பிடும், இது அந்த மாதிரி இருக்கும். ஆனா சில மரங்கள் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம்னா அது ஒன்றும் எடுக்க முடியாது ஈஸியாலும். அப்ப அந்த மாதிரி விளையாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், உயிர் வேலிகள் அப்படிங்கக்கூடிய அமைப்புல பயோ பென்சில் மாதிரி நெருக்கமாக தாவரங்களை ஒரு 2 அல்லது 4 3 வருஷம் வச்சு அடர்த்தியா போட்டோம்னா, குறிப்பா சொன்னா முடியலாத மூங்கில், சவுக்கு, ஏன்னா மிருகங்கள் தாக்காத பயிரா இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பனைமரம், அப்புறம் இந்த ஜம்பு நாவல், இந்த மாதிரி மரங்கள், உயரம் வளரக்கூடிய முள்ளுள்ள மரங்கள், கல்யாண முருங்க, கிளவச்சு வர மாதிரி உள்ள அந்த இளம் மஞ்சள் இந்த மாதிரி மரங்கள் வச்சுட்டோம்னாக்கா நெருக்கி இருக்கும்போது என்ன அது வந்து ஒரு மாதிரியான வேலி மாதிரி இருக்கும், உயிர் வேலியா இருக்கிறதுனால அது உண்மையிலே வந்து அந்த மிருகங்களுடைய கண் பார்வைகள் பயிரை தடுக்கும், முக்கியமானது. அப்புறம் வந்து ஒரு நம்ம தோட்டத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த உள்பகுதியில வந்து அந்த மாதிரி நம்மளுடைய தேவையான பயிரை போட்டுட்டு இந்த சுத்தி உள்ள பகுதியில் போறாமே இந்த பூச்சிகள் விரட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்துவோம், அதே மாதிரி இந்த மிருகங்கள் வெட்டக்கூடிய சில வாசனை வரக்கூடிய பயிர்கள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அந்த புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி சில பயிர்களையோ, இந்த சாமந்தி, மல்லிகை, சிறு சிறு புதர்கள், இந்த மாதிரி சில தாவரங்களை போட்டு ஒரு ரவுண்டா ஒரு பயிர் வேலி மாதிரி போட்டோம்னாக்கா நிச்சயமா அந்த வாசனைக்காக அது முக்காசி வரதில்லை. இது வந்து ஒரு தெளிவாக நம்ம வந்து யோசிச்சு ஒரு திட்டமிட்டு செய்யற போது நிச்சயம் நமக்கு அந்த மாதிரியான சில வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா நிறைய பகுதியில் பார்த்தாக்கா விவசாயிகள் வந்து வனத்துறை சொல்றாங்கன்னு உடனே இவங்க ஆசைப்பட்டு அங்க தேக்கு கண்ணு அவங்க என்னென்ன கொடுக்கலாம் மரக்கண்ணு எல்லாம் வாங்கி வாங்கி ஆசையா வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க காட்டிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆசை சரி அது தானா வரும்னு. ஆனா மலையண்ணி மரப்பயிர்கள் தான் இருந்தாலும் அந்த மரங்களால வரக்கூடிய சில நீண்ட கால காத்திருப்புல உள்ள வீடு உள்ள பயிர்களை போட முடியாம போயிருது. அப்ப அந்த வீடு பயிர் போடுற போது கூட அவங்களுக்கு சில நேரங்கள் அது வருமானம் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. இது முக்கியமான ஒரு இடர்பாடா இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த தானிய பயிர்கள் போடுறத முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் சேதம் இருக்கோ பறவைகள் சேதம் வந்து அந்த தானிய பயிர்கள் குறைச்சிட்டு அந்த ஒரு கீரைகள் இந்த மாதிரி சில பயிர்களை வந்து அந்த அகத்தி கீரை இந்த மாதிரி சில பயிர்களை போட்டுக்கலாம், மரப்பயிர்களை வந்து கூட போய்க்கலாம். அதாவது நமக்குன்னு ஒரு பகுதியில மரக்கூடிய பயிர் எங்க குறிப்பிட்ட இடத்துல என்ன சேதம் இருக்குன்னு பார்த்துட்டு அது வரைக்கும் நம்ம போற பொழுது இன்னைக்கு இந்த தோட்டக்கலைத்துறை மூலமா மிக அற்புதமான உத்தியான அந்த பறவை வளைகிற திட்டம் கொடுக்குறாங்க. அது வந்து மானியத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ மாதிரி எல்லாம் வச்சோம்னாக்கா நிச்சயமா வந்து கொத்தி எடுத்துட்டு போயிருங்க. இந்த மயில்களும் விரும்பி சாப்பிடும், கிளி சாப்பிடும், ஸோ பல பறவைகளும் சாப்பிடும். அது இந்த வவ்வால் இருக்கு, பழந்தனி வாழ்வு இருக்குங்க. அது எந்த பழத்தையும் விடுறது இல்லை. அது மாதிரி வலையை கட்டினா தான் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ண முடியும். ஏன்னா வந்து அதோடைய வேகம் வந்து வேகம் அதிகமா இருக்கும், இரவுல தான் வரும், நம்ம அதை கண்டறிய முடியாது. அப்ப நீங்க தோட்டக்கலைத்துறை மூலம் போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்த மாதிரி எனக்கு சேதம் வந்து வராம தடுக்கணுங்க, எனக்கு வந்து பறவை தடுப்பு வலை ஸ்கீம் கொடுங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த பறவை வலைக்கு வந்து தடுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சதுர மீட்டர் கணக்கு வச்சு ஒரு 17 ரூபா 50 மானியம் கொடுக்குறோம். அதுல நிறைய விதவிதமான வலைகள் இருக்குதுங்க. அது வலைகளை உங்களுக்கு காமிக்கிறதுல இல்லைன்னா நமக்கு தேவையானது பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து காட்டு விலங்குகள் முக்கியமா இந்த மானு இந்த மாதிரி சில இலை சாகுபடியில் வரும்போது அவைகள் ரீச் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த கண்டுகளை வச்சு அதுக்கு வந்து இந்த சின்ன வளையங்கள் படத்துக்கு பாருங்களேன், இந்த மாதிரி வளையங்களை போட்டு கூட மிருகங்கள் கடிக்காம ஒரு பாதுகாப்பு கூட கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்த உடனே உயரம் படம் அதோடைய தாக்குதல் இருக்காது. இது ஒரு ஈஸியா எல்லாமே தான் பண்றாங்க. பேரிகேட் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுவாங்க. நிறைய வனத்தில் வைக்கக்கூடிய மரங்களுக்குலாம் கூட சாலையோரம் கூட பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி கம்பி வளைய வைக்கிறாங்க. இதுல பிளாஸ்டிக் இருக்கு, கம்பி இருக்கு. ஸோ கம்பி வந்து தேவைக்கு காம்பவுண்ட் ஒட்டி வைக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பகுதியில் வந்து மிருகங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி வலைகளை போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இதெல்லாம் சதுர மீட்டர் கணக்கு வச்சு விற்கிறாங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா சொல்லி விற்கிறாங்க. ஒன்றும் அதுக்கு தரத்துக்கு மாதிரி வந்துருக்குங்க. இது வந்து ஒரு வயர் மெஷின் சொல்லி வளையவே கிடைக்குது. அதுக்கு கிலோ கணக்குலயே நம்ம வந்து வாங்கலாம். அதுல வந்து கொசுவலை மாதிரி சில வலைகள் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில பூச்சி வரா கூட பாதுகாத்துக்கலாம். நிறைய காத்து வரக்கூடிய பூச்சிகள் இருக்கு இல்லையா, சார்வஞ்சி பூச்சி வரும், வெள்ளை வரும், மாவு பூச்சி எல்லாம் வரும். சில இதெல்லாம் பூச்சி அந்த காடுகளில் உள்ள பூச்சிகளை நம்ம பயிர் தாக்க வரும். அப்ப ஆல்டர்னேட்டிவ் கொசுமாங்க பேரு. அப்ப வந்து அது மாற்று பயிர் உறைவிடத்தை தேடி வரப்போ நம்ம பயிர் பாதிக்காததுக்கு இந்த மாதிரி சில வலைகளை கூட பயன்படுத்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் விலை கம்மியான உள்ள வலையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு மீன் வலை மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. பேசிக்கலா வந்து இது பல தண்ணி வவாலு மயில் இது மாதிரி வந்தாக்கா அது தடுக்க வாய்ப்பு இருக்கும். என்ன முக்கியமானதுன்னா ஒரே ஒரு தடவை வந்து மயிலோ வந்து உட்காந்து அதில் மாட்டிக்கிச்சுனாக்கா திரும்ப அது பக்கம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவதில்லை. இன்னொன்று அது மாட்டிக்கிறத பார்த்த உடனே எந்த மயிலும் தோட்டத்துக்கு வராதுங்க. இப்ப லேட்டஸ்டா வந்து நம்ம தோட்டக்கலை துறைகளே வந்து பயன்படுத்தும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி அந்த
வெங்காயம் அந்த மாதிரி பயிர்கள் மயில் கொத்தி போயிருந்தா அதுக்கு சில பாதுகாப்பு இந்த டேப் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒரு பறவை வரத்துக்கு ஒரு சில டேப் கொடுத்தாங்க மயில் கொத்துன்ட்டு. அந்த டேப் மாதிரி கலர் டேப்பா இருக்கும், மின்னிட்டு இருக்கும். அது மின்றதை பார்த்தா பயப்படாது. 4 பக்கம் வந்து கயிறு மாதிரி கட்டி விட்டு அதை வச்சுன்னா அது வந்து அந்த ஷேக்கை பார்த்து ஏதோ வெளியே அது ஒரு பொய்யான தோட்டத்தை கொடுக்கும். அதெல்லாம் சில மயில் வரதில்லை. பொதுவா வந்து ஆள் நடமாட்டம் உள்ள பதில இந்த மாதிரி பறவைகள் அதிகமா வருவதில்லை. இது முக்கியமான பாயிண்ட். அப்ப வந்து ஆள் வச்சு விரட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு மனிதனுடைய முயற்சியில சில ஒலி எழுப்புறது, சில மணி அடிக்கிறது, இந்த மாதிரி சைரன் இருக்குது. சில பேர் வந்து அதை வந்து தண்டோரா மாதிரி தட்டுவாங்க. இந்த மாதிரி தட்டி கொஞ்சம் பறவைகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதை தடுக்கிறது முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன இருந்தாலுமே அந்த நிர்வாகம் பண்ணும் போது நம்ம வந்து இந்த மாதிரியான சில எல்லாம் கொஞ்சம் எப்பவுமே வந்து உடல் உழைப்பு சார்ந்திருக்கிறதுனால 2 நேரம் அசந்தா போயிருங்க. காலங்காத்தால வருங்க 5 மணிக்கு மயில். அதான் அரிசியம். நாங்களாம் ஒரு பொங்கல் பண்ணை இன்சார்ஜ் இருந்தேன். 6 மணிக்கு வந்துருங்க மயில் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. நீங்க விதைச்சிட்டே போறோமா முளைச்சு கிளம்பி இருக்கு, அதை சாப்பிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நிறைய வலைகள் டிசைன்ஸ் மார்க்கெட் நெட்ல போன நிறைய கம்பெனி நிறைய இருக்காங்க. நம்ம வந்து அந்த அட்ரஸ் நெட்லேயே பார்த்து அட்ரஸ் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கிக்கலாம். திட்டமீட்டர் இதெல்லாம் சதுர அடி கணக்குங்க. எல்லாம் சதுர மீட்டர் கணக்கு வச்சு சில வயிறு இதுல இருந்து சதுர அடி சொல்லுவாங்க ரேட்டு. எல்லாமே பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்லயே இருக்கு, அதுல கம்பியிலே இருக்கு. நம்ம எது வேணும் பயன்படுத்திக்கலாம். இந்த மிருகங்கள் என்ன நினைக்குதுன்னா சொன்ன மாதிரி தடுத்தா சரி வேண்டாம் அங்கேயே போயிட்டு அப்படின்னு போயிடும். இது வந்து ஒரு வேலையில வந்து செய்யக்கூடிய ஒரு உத்தியா இருந்தா கூட இந்த மேல இருந்து வரக்கூடிய தடுப்பு தான் அந்த பறவை வேலை சொல்ல முக்கியமானது. அதுக்கு தான் மானியம் கொடுக்குறோம். இது வந்து நம்ம வந்து முன்னாடி விண்ணப்பம் கொடுத்து பதிவு பண்ணணும். அவங்க வந்து ஒரு பயனாளிக்கு வந்து 5000 ஸ்கொயர் மீட்டர் கொடுப்பாங்க. அரசாங்கத்தில் விதிமுறைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம கூடுதல் அவளுக்கு பணத்தை கட்டி வாங்கி கிளைம் பண்ணலாம். பில்லு கொடுத்து கிளைம் பண்ணலாம். நாங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்தோம். நான் வந்து இந்த உடம்பு தோட்டக்கலை இருந்தபோது அந்த ஒரு மாதுளைக்காக வாங்கி கொடுத்தோம். மாதுளம்பழம் அவ்வளவு காய்ச்சிருக்காங்க மரத்துல. ஒரு இதுல வந்து அது கணேசன் ரகம் போட்டிருந்தாங்க. 150 காய் விளைச்சிக்கு வருது. சரசரமா காய்க்கும். அவ்வளவு ரோஜா மாதிரி அருமையா அந்த கலர் இருக்கும். பழம் வந்து ரொம்ப ருசியா இருக்கும். மிருகங்கள் மேல வந்து அது அந்த மாதிரி எல்லா பறையும் வந்துச்சு. காடு பூரா வந்து வெவ்வாலாம் இருக்குங்க. இப்ப அது கூட ஒண்ணும் வரல. அதனால நல்ல பாதுகாப்பு. இது வந்து அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி பறவை வளர்ச்சி பண்றதெல்லாம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பறவைகள் வருது அப்படிங்கிற போது நம்ம பறவைகள் மாதிரியே சில துணிகளை பொம்மை மாதிரி செஞ்சு தொங்க விடுறாங்க. சில இடத்துல இயற்கையிலே வந்து அது ஒரு இந்த காக்கான கருப்புல துணி தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி சில இதுல வச்சிருப்பாங்க. அந்த மக்காச்சோளம் போடும்போது அது காக்கா சொல்லிட்டு அந்த மாதிரி கருப்புல துணி வந்து பொம்மை மாதிரி செஞ்சு தொங்க விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த குரங்குகள் தொல்லை இருக்கிற இடத்துல எல்லாம் குரங்குகள் வந்து புளியை பார்த்தா பயங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சில பகுதியில் வந்து அந்த புளியில ஃபர்ன் டைம்பாங்க. அது ஒரு வெல்வெட்டு துணி மாதிரி செஞ்சு பொம்மை மாதிரியே இருக்கும். அது பொம்மை தான் ஆச்சுல, புளியோட பொம்மை தான். அதை கட்டி அங்க வைக்கிறாங்க. அது பார்த்து தெரிச்சு ஓடுது. அப்புறம் வந்து வெளிநாடுகள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி குரங்குகள் செய்யறதுக்கு வேற வகையான குரங்கு வச்சா அதை பார்த்து இந்த குரங்கு வரதில்லை. அதுங்களுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. குரங்குகளுக்கு பழக்கம் இருக்கு. இவரெல்லாம் இந்த ரகம் தான் நமக்கு வரக்கூடாது அந்த மாதிரி போயிருது. அது குரங்குகளுக்குலாம் எளிய முறையில் வந்து மனு கொடுத்துட்டோம்னா அந்த வனத்துறை மூலமா அது வந்து எங்க இருக்குன்னு முன்னாலே சொல்லிட்டோம்னா அது வந்து அப்படியே வந்து ஒரு கூண்டு வச்சு அழகா பிடிச்சு கொண்டு தள்ளி கொண்டு விட்டுருவாங்க. வனத்துறை முக்கியமான கடமைகள் முக்கியமா அந்த குரங்குகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்யறாங்க. முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து அதை வந்து ஒரு சேதத்தை வந்து ஆரம்பிக்கிற போதே நம்ம வந்து தடுக்கிறதுக்குள்ள மாதிரி சேர்த்தோம்னாக்கா ஈஸியா பண்ண முடியுங்க. நிறைய வந்த பிறகு நம்ம அப்புறம் போனா கொஞ்சம் வந்து போனா கூட திரும்ப அதே உணர்வுல சில பகுதியில் வந்துடும் சொல்லி சொல்றாங்க சில பகுதிகள். இப்ப வந்து மயிலுடைய சேதத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா நம்ம வந்து மயில் தகாத வந்து போடாகணும். ஏன்னா வந்து சில விலங்குகளுக்கு பட்டியலிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் வந்து அழிவுல இருக்குது, அதனால வந்து தொடக்கூடாது, அதை அதோடைய பொருள்களை பயன்படுத்தக்கூடாது, மயில் இருக்க வைக்க கூடாதும்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு 20 வகையான பொருட்களை வந்து நம்ம வந்து அரசாங்கத்துல வந்து நம்ம வந்து வனத்துறை மூலமே சட்டமே இருக்காங்க. அதாவது அது வந்து நீ வந்து மிருகத்தை வந்து அடிக்கிறது மதிக்கிறது அது 2வது. அந்த பொருள் வீட்டுல இருந்தாலும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி மான் கறி இருந்தாலும் வீட்டுல அதே அரெஸ்ட் பண்ணலாம் அந்த நபரை. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் சில சேதங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. நிறைய வைக்கிறாங்க தடுப்புக்கு சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. அதனால வந்து எந்த ஒரு விவசாயியுமே இந்த மாதிரியான சில பகுதியில் நல்லா இருந்தாக்கா நம்ம வந்து ஒண்ணு பயிர் விரும்பாத பயிர்கள் போடுவது எளிய முறை. இல்ல பயிரை போட்டோம்னா ஒரு இந்த கொஞ்சம் முயற்சி நடுவில் ஊடு பேரை கொஞ்சம் ரெடி பண்ணி அது விரும்பாத பயிரை வந்து ஊடு பேரை போடலாம். ஏன்னா இதனால எந்த நேரமும் அது யூஸ் ஆகும். இப்ப லேட்டஸ்ட் என்னாச்சுன்னா லெமன் கிராஸ் கூடிய ஒரு புல் இருக்கு. அது வந்து வாசனை புல். அது பார்த்தா அது வந்து ஒரு நல்ல அருமையான வாசம் இருக்காது. அந்த இலையை வந்து நம்ம ஒரு வேக வச்சு எடுக்கிறாங்க, அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. இப்ப ரெடியா மார்க்கெட்டு கிடைக்குது. அதை வாங்கி அந்த வேலி பயிர் அடிச்சு விட்டாங்க அந்த காட்டுப்பிடி வந்து நிக்குது. அது வரும் அந்த பயிர்கிட்ட வந்து அந்த வாசம் பார்த்தா அதுக்கு தலை சுத்தம், அதுக்கு இருக்கிற தலை சுத்தம் நின்று போய் எல்லாம் திரும்பி போயிருது. சில நேரம் அது நிக்கிற மாதிரி நம்ம கிட்ட போனா தெரிஞ்சு பயந்து ஓடிடுது. இதனால வந்து அந்த ரெப்பலண்ட்டுங்கிற ஒரு நல்ல உத்தியில வந்து விரட்டும் தன்மை உள்ள பயிர்கள் பயன்படுத்த நல்லது. ஆனா வருமானம் வந்துங்கிற போது மருந்து கூர்க்கன்னு ஒரு கிழங்கு இருக்கு. கோலியஸ்ல ஒரு வகையான கிழங்கு. இது வந்து ஒரு நல்ல விற்பனை வாய்ப்பு உள்ளது. கேரட் மாதிரி அந்த கிழங்கு இருக்கும். அது நம்ம போடலாம். நம்ம செம்மண் காடுகள்ல அருமையா அது ஒரு பயிரா வருது. அது வந்து பண்டி தாக்காத பயிரா இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி போடலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அது விரும்பி சாப்பிட்ற பயிர்களை போடாமலுக்கு நல்லது. இது முக்கியமான பாயிண்ட். ஸ்ட்ராங்கான தண்டு உள்ள ஒரு நல்ல மண்ணில் வந்து இறங்கி போகக்கூடிய வயிறு வேகம் அளவுடைய நல்லா உயர்ந்த கொஞ்சம் ஹைட் அதிகம் உள்ள ஸ்ட்ராங்கான செடிகளை வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அதை அந்த மண்ணில் வந்து நம்ம பயிர் வளர்ச்சி ஏற்ற சூழ்நிலை உண்டாக்கி அந்த பாட்டிங் பிக்சர் எல்லாம் போட்டு மண்ணோட கொஞ்சம் அதிகம் பண்ணி போட்டோம்னா அது வைக்கிற தவிர வேகமாக கிளம்பி வந்தாக்க இந்த மிருகங்களால தாக்கத்து கொஞ்சம் குறைவா இருக்கும். பொதுவாக இது முக்கியம் வந்து மாங்கன்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி எங்கெல்லாம் சேதம் இருக்கோ அங்கெல்லாம் மாங்கனே போடக்கூடாது. ஏன்னு கேட்டா நீண்ட காலம் வந்து இருக்க மரங்கள்ல மாமரத்துக்கு தொடர்ந்து தொலைகள் வந்துட்டு இருக்கும்.
அது இந்த காட்டு பண்ணி வந்தாக்கா மரம் வந்து வளரக்கூடாது. கொஞ்சம் ஹைட் வந்தோடனே அது வந்து காலை வச்சு எடுத்து சாப்பிடுங்க. அது வந்து 1 2 வராது, நிறைய வரும். ஸோ நமக்கு வந்து இனங்கண்டுட்டோம், நம்ம காட்டிலே இருக்கோம், நமக்கு இது வரும்னு தெரியும். அப்ப நம்ம அதை தடுக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த முறையில் விவசாயம் செயல்பட்டு அது எங்க வருதுன்னு பார்த்து அங்கேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய அந்த காட்டு சுற்றுப்பகுதி ஃபுல்லாவே நம்ம வந்து திட்டமிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி அகலிகள் எடுக்கக்கூடிய ஈஸியான வேலையை பண்ணிடலாம். அதுக்கு நீங்க அரசாங்கத்துல நிறைய உதவிகள் பண்றாங்க, சரியா துறைகள் கூட கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து வனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேக்கன் இடம் தான் கூட பண்ணக்கூட்ட மாதிரி வச்சு கூட மழை நீர் அங்கே சேகரிக்கணும், அது சாப்பிட்டு போறதுக்கு உதவி பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க காட்டுக்குள்ளே செய்யறாங்க, வனத்துலேயே செய்யறாங்க, அந்த மாதிரி வேலையை பண்றாங்க. நம்மளும் வாய்ப்பு வெறும் கிட்டதான் இருக்குன்னா அங்கே வச்சா தள்ளி போனா அது சாப்பிட்டா போயிட்டு இருக்கும். ஏன்னா தண்ணிக்கு தான் வரும் மெயினா. 90% வந்து மிருகங்கள் வரக்கூடியது தண்ணிக்காகவும் அதுக்கு வேணுங்கிற உணவுக்காக வரும். உணவு வைக்க முடியாது, ஏன்னா காலத்தை விதைக்கிறாங்க. அதுக்கு நிறைய துறைகள்ல நிறைய ஸ்கீம் இருக்கு வனத்துறையில, அவங்க வந்து பாத்துக்குவாங்க. நம்ம விவசாயிக்கிற மாதிரி நம்ம வந்து கவனிக்கிற போது நம்ம காட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமா நம்ம தடுக்க வேண்டியதுல நம்ம வந்து இந்த ஒரு ஒளி மிகுந்த டார்ச் வச்சுக்கணும். ஏன்னா வந்து எந்த ஒரு மிருகத்தையும் இந்த விளக்கு அடிச்சாலும் கொஞ்சம் அது பயந்து ஓடுறதுக்கு பழக்கம் இருக்கு பொதுவா. அதே மாதிரி நடமாட்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு தகவல் கொடுத்து பரிமாறம் பண்ணி அதை வந்து தடுக்கிறதுக்குள்ள நடவடிக்கை வந்து ஃபாரஸ்ட்காரங்க மாதிரி சொல்லிடணும். ஏன்னா 4 5 வர்றபோது இது மாதிரி வரப்போது அப்பயே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க வந்து வாட்ச் பண்ண வச்சுருவாங்க. அவங்களுக்கு கடமை தான். அதாவது களப்பணியா இருக்காங்க விடிவிட போறாங்க அவங்க எல்லாத்துக்கும். இந்த மாதிரி இங்கே கேள்விப்பட்டா உடனே போயிருவாங்க. அதாவது நாங்களும் வேலை பார்த்து உடனே வந்து முக்கியமா வந்து நமக்கு வந்து தேவையான சில விஷயங்கள் வந்து செய்யற போது அந்த பாதுகாப்பு பண்றதுக்கு அவங்க உதவி பண்றாங்க, வனத்துறை உள்ளவங்க. இது தவிர இந்த நிவாரணம் கொடுத்து உதவி பண்றாங்க. அதெல்லாம் ஒரு இது இல்லை. நம்ம வந்து ஒரு உணவு வந்து கிடைக்கலங்கிற போது நமக்கு அப்ப வந்து அது வேற மாதிரி வழி வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி வந்து உள்ள போகுது. கரண்டி வந்து நீங்க இந்த பத்திரிகை செய்தி பார்க்கலாம், நீங்க அங்கன்வாடிகளுக்கு எல்லாம் போய் அது வேலை செஞ்சிருக்குது சில இடத்துல. என்ன போய் சாப்பிடுறதுக்கு போய் அது யாரும் கையுள்ள சாப்பிட்டு மாதிரி. அதாவது வனத்துக்குள்ள உள்ள உயிரினங்கள் நம்மளை நோக்கி வரும் பொழுது அதுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு உணவு இல்லைன்னு சொன்னா நிச்சயம் நம்ம காட்டுக்கு வராதுங்க. அந்த பகுதியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்த முறையில் இந்த உயிர் வேலைகள் தாவரங்களை வளர்த்துட்டோம்னா ஒரு செவ்வறு மாதிரி உயிர் செவராவே பசுமையான ஒரு சுவரா வச்சுட்டோம்னா அதோடைய சுபாவத்தினாலேயே வந்து அது விலகி போயிடும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம். அந்த அகழிகள் எடுக்கிற போது திட்டமிட்டு இருக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து அகழிகள் எடுக்கிறது வந்து இவங்களே வந்து இடம் போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அது கொஞ்சம் மாட்டுங்க சொல்லி பேசுறது அந்த மாதிரி வந்து யானை இறங்கி ஏறி உள்ள வந்துருது. அப்ப அந்த ட்ரெஸ் பாஸ் அதாவது எங்க வழி இருக்கோ அங்க வந்து மிருகங்கள் வரக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால இதுல வந்து எல்லாருமே சேர்ந்து திட்டமிடும் பொழுது நிச்சயமா ஒரு 1/2 கிலோமீட்டர் வருங்க. அந்த யானையுடைய வழித்தடம் அங்கதான் இருக்கும். அப்ப தடுத்துட்டாங்க அது நம்ம வேற வழியே போய்க்கும். ஆனா வந்து இந்த மழை நீர் வர்றதுக்கு முன்னால வேலை செய்யும். இந்த பண்ணை குட்டைன்னு சொல்லி அமைப்பு நம்ம வந்து அங்கங்க வச்சுட்டோம்னா அது வாய்ப்பு இருந்தா அதை சாப்பிட்டு போயிடும். அது வந்து கொஞ்சம் வேக்காட்ட இருக்க பகுதியில் அதையும் செய்யலாம். இப்ப அடுத்தவங்க வந்து ஒரு பயிர் வந்து போட்டுட்டோம் காப்பாற்றணும் அப்படிங்கிற போது நம்ம பறவைகள் பயன்படுத்துற மாதிரியே அந்த பல பயிர் சாகுபடிங்கிற உத்தி மூலமாக அதை வந்து கொஞ்சம் குழப்பத்து விட்டாகி அதிகமா கிடைக்காம இருக்கு, இல்ல வேற ஏதாவது வாசம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அவரை மொச்சை இந்த மாதிரி பயிர்கள்லாம் போட்டா அது வந்து அது விரும்பி சாப்பிடுறது இல்லை. அந்த வாசனை கெட்ட வாசனை அடிக்கிறதுனால அதையும் அது சாப்பிடுவதில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு இது. அவர் வந்து அந்த கசப்புள்ள தன்மையில் உள்ள சில பயிர்களை போட்டாலும் அது வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாம போயிடுவது. ஸோ உணவு பயிராக விரும்புகிற பயிர்களை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தானிய பயிர்கள் மக்காச்சோளம் சோளம் இதெல்லாம் போட்டா இந்த மிருகங்களை வந்து முக்கியமா வந்து அந்த மான்லாம் வந்து விரும்பி சாப்பிட்டு போயிடும். என்ன அப்ப வந்து உணவு பயிர் போடாம இருக்கு, வேற பயிர் போடலாங்கிற கமர்ஷியல் பயிர்கள் போடலாம். அப்ப வந்து முக்கியமா அந்த ஒரு இன்னும் வெட்டி வேர்லாம் போடலாம், ஒண்ணுமே செய்யாது. புல்லு வந்து லெமன் கிராஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து வாசனைகளை வருவது இல்லைங்கிற முக்கியமானது. அப்ப விவசாயம் என்ன பண்ணா பல பேர் வந்து அவங்களுடைய அனுபவத்துல வந்து நாங்க சில நிறைய ஊர்களை போய் மீட்டிங்ல போனதெல்லாம் சொல்றதுல சார் நாங்க என்ன பண்ணோம் வேலி பக்கத்துல வந்து சார் பழைய சேலை நாங்க கட்டிட்டு அது மேல வந்து அந்த பண்டிகையுடைய கழிவு இருக்குல்ல அதை மட்டும் தண்ணியில கரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சில பேர் சாணியை மட்டும் கரைச்சி ஊத்துவோம்னு சொல்றாங்க. அது என்ன மிருகங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம்னா அவர்ஷன், அலர்ஜி, கடுப்பா தன்னுடைய கழிவை தானே விரும்பாதுங்க. அதனால என்ன செய்ய வேண்டியதுன்னா அதனுடைய அந்த தள்ளி போக வேண்டிய பழக்கம் இருக்காது, வெறுத்து போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால அது வந்து கானகத்துல வந்து இருந்தா கூட எங்க வந்தாலும் இந்த ஸ்மெல் வந்து சரி வேற எதாவது போல இருக்கு நம்ம இங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய மூளைக்கு சென்ஸ் போய் அது வருவதில்லை. அப்ப வந்து ரெப்பலண்ட் ஸ்ப்ரே மாதிரி அது வேலை செய்யுது. இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்ணாலும் சில பகுதியில் உள்ள விவசாயி வந்து இந்த கோழி பண்ணல வாங்கக்கூடிய முட்டைகளை வந்து கொஞ்சம் கெட்டு போன முட்டையை வாங்கி அதோட மேல கெட்ட கடை வச்சு அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி துணியில் அடிச்சு விட்டுருக்காங்க. அது பார்த்தா ஒரு 15,000 வாசம் அடிக்குது. இதெல்லாம் வந்து செலவில்லாத உத்திகள் முக்கியமா வருதுங்க. இதே போலதான் வசம்பு பவுடர் தெளிக்கலாம். இது வந்து வசம்பு பவுடர் ஈஸியா கிடைக்கிற பொருள் வந்து எல்லாத்தையும் கிடைக்கிற பொருள் தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து அதை பயன்படுத்தினாக்க என்ன நடக்குதுன்னா அந்த வெறுப்பு தான் அதுக்கு. என்ன இது வேண்டாம் வேற எதுக்கு போலாம் அப்படி அதோடைய மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்து அது போயிருது. இப்ப வந்து நம்ம மனிதர்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கியமானது என்னன்னா அந்த மிருகத்தோட போட்டி போடுறது நினைக்க கூடாது, அவங்க வந்து துன்புறுத்த நினைக்க கூடாது, அடிச்சு வர நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் அடிச்சு வரா அடுத்த பக்கம் வரப்போகுது, அது அடுத்த பிரச்சனை. இன்னொன்னு வந்து மனிதனுடைய தாக்குதல் என்னதான் நம்ம செஞ்சாலும் அது அசல வேதத்துல உயிர் காப்பதில் வரும்போது அதெல்லாம் ஏற்படும் சேர்த்து வந்து மறந்து இருக்காது. அடிச்சு தள்ளி மிச்சா என்ன அவ்வளவுதான். நம்ம ஏன்னா நம்ம இருக்கிற விவசாயிகள் தோட்டமா இருக்கிறா அது தள்ளி இருக்கும். அப்ப காட்டுல போது
அங்க போய் சேர முடியாது சரிங்களா. அதாவது நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆள் இறந்துவாங்க. 85-90% உள்ளவங்க இந்த மாதிரி கானகத்துல மிருகங்கள் தாக்கப்பட்ட அவங்க உயிர் வாழ முடியாது போற காரணமே தூரங்கள் தான். அதுவும் இரவுல தான் அந்த மிருகங்களுடைய நடமாட்டம் இருக்குங்க. அப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதி ஓடுறாங்க. சில பேர்லாம் சில பகுதி வந்து பயங்கரமா இருக்கும் அவருடைய செய்ய வேலைகள் 10 பேர் சேர்ந்துக்குவாங்க, வெடியை போட்டே போவாங்க. வனத்துறைக்காரங்க வந்து செய்ய முயற்சி வேற மாதிரி, விவசாயிகள் செய்யறது வேற மாதிரி. அதனால வந்து அந்த மாதிரி துன்புறுத்தல் ஆளாகக்கூடிய மிருகங்கள் வந்து எந்த நேரத்தில் யாரையும் தாக்கலாம், அதே மாதிரி எங்கேயும் உள்ள புத்தலாம் இருக்கிற பகுதியில். அப்போ வந்து நமக்கு சேதாரம் கடுமையாக இருக்கிறது முக்கியமான பாயிண்ட். இப்ப சில கிராமங்கள்ல வந்து நாட்டு நாய் வளர்க்குறாங்க. அது ஒரு பாதுகாப்பான இதாக இருக்கு. அது வந்து தகவல் தெரிவிக்குது. அதுவும் சில முக்கியமான ரகங்கள் இருக்கு. இந்த மாதிரி ராஜபாளையம் இந்த மாதிரி சில ரகங்கள்லாம் இருக்கு. அல்சேஷன் சில நாய்கள் வந்து அது வந்து விரட்டி துரத்தி விடக்கூடிய பழக்கம் தான் இருக்கு. பெண்ணாடுகள் சில நாய்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா கொஞ்சம் கறி போட்டு வளர்க்கணும் அதுக்குள்ள. அது முக்கியமான பாயிண்ட். அதையும் நம்ம கவனிக்குது. அது அடுத்த முக்கியமான தேவையா இருக்கு. சில நேரங்களில் சிறுத்தைலாம் வந்து அதை தூக்கிட்டு போயிருங்க. இன்னும் சில பகுதி அது மாதிரிலாம் சில பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம கானகத்தை வந்து ஒட்டியுள்ள விவசாயிகள் முடிஞ்ச வரைக்குமே நிலையான ஒரு பயிர் சாகுபடி திட்டத்தை வச்சு அந்த மிருகங்களை தப்பிக்கூடிய செயல்படுத்துறது கொடுக்காப்பள்ளி மாதிரி பயிர்கள், இந்த சீமை இழந்த சேதமில்லாத முள்ளாத மூங்கில் இந்த மாதிரி பயிர்களை செயல்படணும். வெஸ்டர்ன் செடி கூட போடலாம். அடுத்தவங்க வந்து இந்த இடங்களை வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வேணா கொஞ்சம் இடம் கூட கண்ண வைப்பாங்க. அங்கதான் தென்னமலை வைப்பாங்க. முக்காவாசி பார்த்தீங்கன்னா தனி வசதி உள்ள தென்னமலை வச்சுறாங்க. அது வந்து 2C பட்டண அரசு ஒரு திட்டம் வச்சு கொடுக்குறாங்க. அது வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புள்ள இடங்களை வந்து பராமரிப்புக்காக அனுமதிக்கிறாங்க. அப்ப சில அந்த மாதிரி என்ன பண்ண விரும்பின பயிரை வந்து மிருகங்கள் போட்டு தான் அது மூலம் நிறைய சேதங்கள் வருது. அப்ப வந்து இந்த சேதத்தை தடுக்கிறதுல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி வந்து ஒளி மிகுந்த விளக்குகள் வாங்கிச்சாலே சில தோட்டங்கள்ல அதுக்கே சில மிருகங்கள் வர்றதில்லை. வெளிச்சத்தை சின்ன மிருகங்கள்லாம் முதல் காலத்துல வந்து அது வாழ்க்கை வந்து இரவுல தான் சில வேட்டையாடுகள் பழக்கம் இருக்கிறனால சில நிறைய மிருகங்கள் வந்து இரவு வருவதில்லை. அது ஒரு இது இருக்கு. நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களும் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பாதுகாப்பா அங்க அவருக்கு இல்லைன்னா அவங்க வந்து அந்த லைஃப் ரிஸ்க் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப தோட்டத்தில் உள்ளவங்களுக்கு வாட்ச்மேன் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஆளா தான் போடணுங்க. ஏன்னா சில பேர் இங்க யாரு என்ன வர போறாங்க நம்ம நினைச்சிட்டு அதை செய்யும்போது அவங்க எல்லாம் வந்து செய்ய முடியாது. பேசிக்கலா அது வந்து உணவு தேடி உள்ள வந்தா கூட அதை நம்ம அதுக்கு தடுக்க முடியும். அவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப ரிஸ்கா போயிருங்க. கூண்டு முறைகள்ல சில நேரங்களில் சில மிருகங்களை பார்த்தாலே அது பயந்து ஓடுது. அது முக்கியமான ஒரு நாய் இருந்தா கூட தோட்டத்தில் சில மிருகங்கள் உள்ள வர்றது பயப்படுது. அதாவது வந்து இந்த காட்டு பணிலாம் வரும்போது 1-2 வராதுங்க. நிறைய ஒரு 10, 15, 20, 30 வரும். கூட்டமா வரும். அதனால அதுக்கு எங்க பார்த்தாலும் நம்ம அதை தாக்குவதற்கோ அதை நோக்கி போறதுக்கோ வேடிக்கை மாதிரி போய் பார்க்கறதுக்கு எந்த நபரும் நம்ம எந்த வயசு பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னு கேட்டா அதோடைய வேகம் வந்து கடுமையா இருக்குன்னா அதோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கனால அதே மாதிரி வந்து சாதாரண பண்ணி மாதிரி அது வந்து குனிஞ்சுக்கலாம் போகாதுங்க. நேரடி தாக்குதல் கொடுத்துச்சுன்னா நம்ம யாருமே சமாளிக்க முடியாது. அதோடைய வந்து நம்ம வழியை கிழிச்சிடும். அப்போ வாகனங்களை போறபோது சில சாலைகளை போறபோது சில காட்டு பண்ண வரும். அப்ப சில பேர் நினைப்பாங்கன்னா பரவாயில்ல தாண்டி நினைப்பாங்க. ஆனா இந்த பன்றிகளுக்கு ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டா சாலைகளை வரை வாகனங்களை பார்த்துச்சுனாக்கா தன்னுடைய 2 காலையும் சொருக்கி வச்சு பந்து மாதிரி நின்றுருக்கும். அந்த வீலுக்குள்ள வீலுக்கிட்ட நிற்கும். அப்ப வண்டி ஓட்டுறவங்க நிச்சயமா கீழே தான் போய் ஆகணும். அதனால அந்த ஏறி போகணும் தப்பிச்சு போகணும் எண்ணங்களோட யாருமே அதுக்கிட்ட போகக்கூடாதுங்கிறது முக்கியமான ஒரு நடைமுறை கைட்லைன்ஸுங்க. இதுவரை ஃபாரஸ்ட்ல உள்ள டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாத்துடைய வழித்தடங்களும் தெரியும். ஏன்னா அவங்க அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள வர்றது தவறு. அதுவே இந்த சில பேர் வந்து படிச்சுட்டு இது ட்ரெக்கிங் போயிட்டு அவங்களா போறாங்க. வந்து தேனி மாவட்டத்தில் வந்து சில பேர் அந்த மாதிரி போயிட்டு அனுமதி இல்லாம போயிட்டாங்க. பார்த்தா அங்க ஃபாரஸ்ட் வச்சு அவங்க வர்றது வழி தெரியல. அப்படியே ஒரு 40 பேர் செத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பெரிய அளவுல சேதாரம் ஏற்படுது. ஏன்னா அந்த அறியாமை தான். அப்போ வந்து ஃபாரஸ்ட் சில பகுதியில் வந்து ரிசர்வ்டு ஃபார் த டைகர்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்மாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு சட்டமே வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய ஆனமலைங்கிற பகுதி வந்து புலிகள் சரணாலயம் சொல்றாங்க. அப்ப வந்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து சில பகுதிகளை வந்து அந்த மிருகங்களுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. டைகர் ரிசர்வ்மாங்க இங்கிலீஷ் வார்த்தை. அப்ப வந்து புலி வந்து ஏன்னா அவ்வளவு முக்கியமானதானா நிச்சயமா கண்டிப்பா அந்த எல்லா மிருகங்களையுமே மிகவும் வலி வாய்ந்தது இந்த உயிரினமா அந்த புலி இருக்குங்க. அந்த புலி பெருசா சிங்கம் பெருசா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல கூட கேட்பாங்க எல்லாம். அது எதுனா அதோடைய வேகத்தை வச்சு பாக்குற போது கண்டிப்பாக வந்து ஒரு மணிக்கு வந்து 60 மைல் ஸ்பீட்ல போகுது அந்த புலி. ஆனா சிங்கம் வந்து 50 மைல் ஸ்பீட்ல போக முடியும். ஆனா உணவு சாப்பிடுவது உள்ள பழக்க வளங்கள் வேறு. அதே மாதிரி வந்து அதோடைய உணவு தேவைகளும் வந்து அதை குறிச்சு தான் அதை பண்ணிக்கும். அதோடைய முக்கியமான இடத்த வந்து நம்ம எடுத்துட்டோம்னா சப்போஸ் அது புலிகள் அழிஞ்சிச்சுன்னா அந்த காணகமே வந்து ரொம்ப சேதமாயிரும் சொல்றாங்க. அப்ப வந்து புலியை வந்து கணக்கெடுக்கிறாங்க, சென்சஸ் பண்றாங்க, மிஷின்லாம் வச்சு நிறைய இடத்துல வந்து அதோடைய இந்த ட்ராக்கிங் எல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு நேஷனல் டைகர் ரிசர்வேஷன் அத்தாரிட்டி தனியா ஒரு நிறுவனம் இப்ப வச்சு அதை ஹேபிடேட் மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்திய அளவில் வந்து 50 இடத்துல வந்து அந்த டைகர் ரிசர்வே இருக்குது. அப்ப வந்து சில பகுதியில் அதுக்குன்னு ஒதுக்கிருக்காங்க. 958 ஹெக்டர் வந்து ஒதுக்கிருக்காங்க இந்தியா பொறுத்த அதுக்கு. இது தவிர அதோடைய நடமாட்டத்துக்கான ஒரு 121 ஹெக்டர் ஒதுக்கி கிட்டத்தட்ட புலிகள் சரணாலயத்துக்கு மட்டுமே நம்ம இந்தியாவில் வந்து 1479 ஹெக்டர் வந்து ஒதுக்கிட்டாங்க. இந்த புலிகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு
அழிந்து வரும் உயிரினங்கிற கேட்டகரியில் வச்சிருக்காங்க. என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது உயிரினங்கள் அழியுது, சில உயிர்கள் அது எக்ஸ்டிங்க்ட் உலகத்திட்டே புறமா நிலைமை ஏற்படுதுங்கிற போது அந்த உயிரினத்தை காக்க வேண்டிய மனித கடமைங்கனால அதுக்கு வந்து ஒரு இந்திய அளவில் மட்டும் இல்லாம உலக அளவிலேயே ஒரு பாதுகாப்பு அமைப்பு வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, CITES, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அதாவது உலக அளவில் வர்த்தகத்துக்கும் அதுக்கு செய்யக்கூடாத ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினங்கள்னு சொல்லி இந்த மயில் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, எல்லாமே இந்த மாதிரி சில மிருகங்களுடைய இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஒரு 1972 போட்டாங்க. அதுல வந்து ஒரு லிஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் முக்கியமானதுப்பா, இதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது, இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா பட்டியல ஃபர்ஸ்ட் 1, 2ல வர்றது வந்து முழுமையாக பாதுகாக்க மாட்டேன் சொல்லி வச்சிருக்காங்க. புலி, காண்டாமிருகம், இந்த மாதிரி டால்பின், இந்த மாதிரி ஒரு பனி சிறுத்தை, அந்த நிலத்தமிங்கலம், இந்த மாதிரிலாம் இருக்கு. நீலத்தமிங்கலம், முழு பேருமாக இருக்கு நீலத்தமிங்கலம். இதுக்கெல்லாம் சட்டம் கடுமையா இருக்கும், தொட்டாலே கொலை குற்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ வந்து இது கொஞ்சம் அடுத்த லெவல் வைக்கிறாங்க. 3வது நம்பர் ஆளும் கேட்டகரியில் புள்ளிமான் வருது, அது வந்து அது கழுத புலி, இந்த மாதிரி சில விலங்குகள் வருது. அப்புறம் 5வது விலங்குகள் வேட்டையாடுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட சில இது இருக்கு. அப்போ வந்து மண்புழு மட்டும் விட்டாங்க, மற்றபடி நிறைய காலத்தில் உள்ள எல்லாத்தையுமே இந்த பட்டியல் போட்டிருக்காங்களா, அதுக்கு இதை செய்யக்கூடாது. அப்புறம் நம்ம செய்யக்கூடாது மிருகத்தை தடுக்கிறதுக்கு சட்டங்கள்ல வந்து நிறைய சட்ட பிரிவுகள் இருக்குது. வேட்டையாடக்கூடாதுங்கிறது, அது வந்து விஷம் வச்சு கொள்ளக்கூடாதுங்கிறது, அது பொறி வச்சு பிடிக்கூடாதுங்கிறது, விரட்டவும் கூடாது, அவர் வந்து வேட்டைக்காக போய் காயப்படுறது, அதை அழிக்க முயற்சிக்கிறது, அது உறுப்பு எடுத்து கட் பண்ணி வைக்கிறது, அவர் வந்து காட்டு பறவைகளுடைய முட்டைகள் எடுத்து சேதம் பண்றது, முட்டை கூடு சேதம் பண்றது, இதை தவிர அதோடைய பொருள்கள் வந்து பாடம் செய்யறேன், அதோட தோல் பயன்படுத்துறேன், அந்த மாதிரி சொல்றது. தோல் வச்சா மாட்டுவாங்க. சில ஒரு அம்மா வந்து மான் தோல் வச்சு ஒரு அம்மா வந்து ஒரு சாமியார் அம்மா தான் வந்து வச்சுதான் வச்சுட்டாங்க. ஸோ எங்க வந்து வைல்ட் லைஃப் ஆக்ட் வந்து பயங்கர வேலை செஞ்சுட்டனால இந்த ஆட்டு கொம்பு வைக்கிறது, காண்டாமிருக கொம்பு வச்சுக்கிறது, மயில் இறக்க வச்சுக்கிறது, புலி நகம் வைக்கிறது, இந்த மாதிரி புலியோட பல் வச்சிருக்கேங்கிறது, முட்டை வந்து வைக்கிறேங்கிறது, எல்லாமே எதையுமே விற்பனையோ கொண்டு போறதோ இங்க மட்டும் இல்ல உலக அளவுலயும் தெரிஞ்சுட்டாங்க. அதனால வந்து எங்கேயாச்சும் மயில் இறக்க வச்சுட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து சட்டத்துப்படி அவங்க செய்வது தவறாகும், அது மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த ஒரு தகவல் வந்து நமக்கு தெரியாதனால நம்ம நிறைய பேர் அது சாதாரணமா நினைச்சிட்டு நாங்க சொல்றோம் வைக்கிறோம்னு சொன்னா மிருக தொட்டாலே நமக்கு வந்து சிறை தண்டனை இருக்குங்க. அது வந்து ஒரே சட்டங்கள் இப்பதான் வந்து இருக்கு, நிறைய சட்டங்கள் புதுசு புதுசா வந்து சேர்த்து நம்ம வந்து நம்ம மிருகங்களுடைய இதுக்காண்டி தனியா ஒதுக்குறாங்க. இப்ப வந்து புலிக்கு வந்து சரணாலயம் வச்ச மாதிரி சீத்தாவுக்கு செய்யறேன்னு சொல்லி அரசாங்கத்தை சட்டம் போட்டுருக்காங்க. சீத்தான ஒரு இது இருக்குல்ல, அது வேகம் அது வந்து அழியுது அப்படின்னு. ஸோ அழியக்கூடிய உயிரினங்களை காக்க வேண்டியது நம்முடைய கடமை இருக்கலாம். மனித இனத்தோட வந்து வாழ வேண்டியது உயிரினங்களை காக்க வேண்டிய உத்திகள்ல யானை வரக்கூடிய பகுதியா இருந்தாக்கா நிச்சயமா யானைக்கு வந்து தேடிப்பட்டி வச்சா கொஞ்சம் தெரிச்சு ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பயப்படுது. ஆனா வந்து முக்கியமான இது என்னன்னா இந்த உணவு இருந்தாலே வந்து வராது. காலகட்டத்துல 5 வருஷம் இருந்துச்சுன்னா 2 வருஷம் வறட்சி வருது. அப்பதான் அதனுடைய சேதங்கள் வந்து வனவிலங்குடைய சேதம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் முறையான கட்டமைப்புல வரும்போது நம்ம மனிதர்கள் நிச்சயமா அவைகளை வாழ வைக்கதான் வேணும். அதனால எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சில சேதங்கள் வருதுங்கிறது உண்மைதான். சேதத்தை கண்டறியும் போட்டோகிராஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அன்னைக்கே எடுக்கணும் போட்டோ, அன்னைக்கே அனுப்பும் தகவல். அதே மாதிரி பழசு வந்து செல்ல முடியாது. நீங்களாம் வந்து GPS வச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்கறாங்க. டாக்குமெண்டேஷன் துறை அலுவலர்களையும் வச்சு போட்டோ எடுத்து அவங்க அனுப்பி சேதத்துக்கு மதிப்பீடு பண்ணி அன்னைக்கு ரிப்போர்ட் கேட்பாங்க. ஸோ அந்த வனவிலங்கு சட்டம் வந்து நமக்கு நிச்சயமா வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு பல விதத்துல வந்து அதுக்கு வந்து பார்த்தா சட்டத்தில் வந்து ஒன்றும் இல்லாம இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே தெரிஞ்சுக்காங்க என்ன செய்யக்கூடாது, என்ன தடுக்கப்பட்டது. அதுவே சில மிருகங்களை பார்த்தாக்கா நம்மளுக்கு கவனிச்சு இருக்கும், நம்ம துரும்புன்னு தான் துரத்துருக்கோம். அது மாதிரி குரங்குல அப்படித்தான். அப்ப துன்பத்துல கடிச்சு குரங்கு கடிச்ச மருந்து இல்லைங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பா வந்து உடனே சரியாயிரும், அப்படிலாம் சரியாக முடியாது. ஸோ ஏன்னா அதோடைய உணவு பழக்கத்தை எதை சாப்பிட தெரியாது, என்ன கிருமிகள் தெரியாது. அதனால நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களாம் போற போதெல்லாம் இந்த ஜூக்கு போல சரி சும்மா குச்சி வச்சு குத்துறது வைக்கிறது, இந்த மாதிரி ஊர் வைக்கிற இடங்களை நம்ம இல்லாம நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து என்கரேஜ் பண்றோம். அனிமல்ஸ் கேர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அது கல்ச்சர் கொடுக்கணும். இதுக்காண்டி நம்ம வேர்ல்டுல வந்து நிறைய திட்டங்கள் வச்சு நிறைய இயக்கங்கள் பண்ணி நிறைய NGOs எல்லாம் வேலை செய்யறாங்க. இந்த உலக அளவிலே நம்ம வந்து இந்த புலிகளை வந்து பராமரிக்கிறதுக்காண்டி வந்து நம்ம வந்து நிறைய பாதுகாப்பு பண்ற மாதிரி சில முயற்சிகள் பண்றோம். அவருடைய வாழ்க்கை சரி வந்து இதாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ண என்ன ஆயிரும் சொல்லி உலகத்துல வந்து உலக புலிகள் தினம் சொல்லி வந்து ஜூலை மாசம் 21 வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டு வந்து ஜூலை 29 புலிகள் தினம், உலக புலிகள் தினம் சொல்றோம். அப்ப வந்து அந்த புலி வந்து கவனிச்சு அதோடைய ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய சுற்றுப்புறச்சூழல் வந்து ஆய்வு செய்து பார்த்துக்கிறது. அப்படி ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஒரு புலியுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யலாங்கிறது திட்டமிட்டு உலக அளவில் டிஸ்கஸ் பண்ணி அது பெரிய அளவில் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க அந்த சட்டங்கள்லாம். அதனால வந்து நம்ம ஆனைமலை வந்து அது வருதுங்க. அப்ப புலிகள் சரணாலயம்னு சொன்னா அங்க வந்து பில்டிங் கட்டக்கூடாது, அங்க வந்து ஸ்ட்ராங்கான இதை போட்டு விட்டுக்கூடாது, ரோடே கூட ஸ்ட்ராங்கா போடக்கூடாது. நீங்க அந்த பக்கம் போனாலே நமக்கு தெரியும், அந்த வனப்பகுதியில் உள்ள போனாலே அந்த காலகட்டத்தில் போறப்ப சில திட்டங்கள்லாம் நம்ம கொடுப்பாங்க அரசாங்கத்துல. நேஷனல் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் நாங்களாம் வந்து விடுபடும் போது இந்த மலைவாழ் மக்களுக்கு சில காய்கறி விலை கொடுக்குறதா திட்டம் போட்டு போயிருந்தோம். அது போறதுக்கே நம்ம வந்து ரொம்ப தூரம் இருக்கும், பாதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, கண்டமான பாறையா இருக்கும். ஆனா அங்கேயும் மக்கள் வாழ்றாங்க. அவங்க வந்து மனிதனுடைய இந்த வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணா கூட இன்னும் மலைவாழ் பகுதிகள் மக்கள் வந்து அந்த மலையை நம்பிதான் இருக்காங்க. சில பகுதிகள் வந்து காலகட்டத்தை காக்குறதுல அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு.
அப்ப அந்த வனத்துறை அலுவலரோட அவங்களும் நல்லா ஒருங்கிணைந்து நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அந்த வனத்தை காப்பாத்துறதுக்காண்டி. ஏன்னா வந்து ஒரு உயிரினத்தை வந்து வளர்க்குற மாதிரி தான் அந்த கானகத்தை வளர்க்குறதும். நம்ம வந்து ஒரு பயிர் போட்டு சாப்பிட்டு எடுத்து வந்துருவோம், அது வந்து அது அணையோட முடிஞ்சது. ஆனா இவங்க நிலையான நீடித்திருந்து நமது மனித இனத்துக்கே ஆதரவு பண்ணக்கூடிய அந்த தாவரங்களுக்குனால அந்த பாதுகாப்பு வந்து நிலையா வைக்கணுங்கிறது நம்ம அதுக்கு வந்து ஒரு இந்த மனிதனுடைய சக்திகள் அதிகமா தேவைப்படுது. அப்ப வனத்துறை அலுவலர் மட்டும் இல்லாம அருகில் உள்ள விவசாயிகள் அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். அப்ப வந்து மிருகங்கள் வாழக்கூடிய உகந்த சூழ்நிலை உண்டாக்காம இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான சில பாதுகாப்புறதுக்காண்டி ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு பழச்சாறு காடி இந்த மாதிரி சில பயன்படுத்தி அதோட பஞ்சகவியெல்லாம் கலந்து நீங்க வந்து ஒரு லிட்டர் வந்து 4000 விற்கிறாங்க. அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக அந்த தெளிக்குவது அந்த ஹெர்போ லைஃப்ங்கிறாங்க. நிறைய கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. நம்ம வந்து அந்த கோபிச்செட்டி வந்து தயாரிப்பட்டா வருது, அது வந்து ஒரு வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சிருக்காங்க ஹெர்போ லைஃப்னு சொல்லி அதை வந்து செடியை அடிக்கலாம்ங்கிறாங்க. இப்ப குருணை மருந்து மாதிரி இருக்கு. சில குருணை வந்து அந்த கரடி இருக்கு இல்லையா, கரடி இந்த காட்டு பண்ணிக்கலாம் வந்து அது தெரிச்சு ஓடுற மாதிரி சில காட்டியை ஆடி கிராயின்னு இருக்காங்க. அது 1 கிலோ 4 சொல்றாங்க. அவைகளே நம்ம வந்து அந்த பார்டர்ல எங்கெல்லாம் நடமாட்டோம் அங்க போட்டா அந்த வாசனைக்கு வராதுங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு லோ காஸ்ட் போறது ஈஸி செய்யறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த வாசனையான உள்ள இந்த ஒரு எண்ணெய்களை தெளிப்பதும், அதே மாதிரி இந்த பூச்சி வெட்டுற மாதிரி இந்த மிருக விரட்டி மருந்து வருதும், அதோடைய வளர்ச்சி பாதையை வரக்கூடிய பாதைகளை வந்து அந்த வரத்து பாதைகளை தடுக்கிறதுனாலையும் நம்ம நிச்சயமா வந்து அதை வந்து தவிக்க முடியும். இப்ப வந்து இது சம்பந்தமா வந்து யாராச்சும் நம்ம வந்து ஒரு இதை சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனை சொன்னாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்ல வந்து ஒவ்வொரு மாசம் நடக்கக்கூடிய மீட்டிங்ல திங்கட்கிழமை நடக்கக்கூடிய meeting மனு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து 3வது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த விவசாயிகள் குறித்து நாளையும் மனு கொடுக்கலாம். இதுக்கு தனியாக வனத்துறை அதிகாரிகள் வருவாங்க அன்னைக்கு, அதில் நேரடியாக பார்த்து அவர் சொல்லலாம். இது வீட்டில் சேர்ந்து தான் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் உள்ள வேளாண்மை துறை பிஏ இருக்காங்க, எல்லாத்துறையும் ஒருங்கிணைக்கிற அதிகாரி, அவங்களுக்கு வந்து வேளாண்மை அலுவலர் அது வந்து இதுக்குன்னே வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க இருக்காங்க, அவங்க சொன்னாலும் போதும். இப்போ தோட்டக்கலை வந்து வேளாண்மை துறை வந்து வேளாண் பயிர்களுக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் தோட்டக்கலை வந்து உதவி செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால சேதம் வந்து நம்ம வந்து அதை வச்சு கவலைப்பட்டு அங்கேயே இருக்கக்கூடாது, உடனடியாக தகவல் கொடுக்கக்கூடிய முக்கியமான கடமை இருக்கு. நம்ம சிட்டாடங்கு ரேஷன் கல்ச்சர் எல்லாம் ஃபுல் அட்ரஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம எங்க இருக்கோம் சொல்லி மனு மாதிரி கொடுத்து இது மாதிரி தேதியை சொல்லி அதோடைய போட்டோகிராஃபி கொடுத்துட்டு அந்த அதிகாரி கூட்டு காமிச்சு அவரை வச்சு போட்டோ எடுத்துட்டாங்க. நிச்சயம் வந்து அது ஒரு நிவாரண தொகை பெறுவது வாய்ப்பு இருக்கு. இது என்ன நிவாரணத்துக்கு வந்து நம்ம அரசாங்கத்தில் வந்து வழிமுறை இதுதான். அப்ப வந்து இன்னைக்கு கொடுத்தா உடனே கிடைக்காது, அதுவும் சொல்லிடுவோம் உங்களுக்கு. அது சில திட்டங்கள் விட்டு அந்த துறை மூலமா வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணி எல்லாம் வரதுனால 2 மாசம் ஆயிடலாம். 2 நிச்சயமா அந்த வருஷத்துக்கு முடிச்சிடறாங்க. காஃபி பண்ணா அதிகமா ஃபாஸ்டா பண்றாங்க. இதுல என்னன்னா நம்ம வந்து வாழ்க்கையை முக்கியம் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு மாடு அல்லது ஆடு வந்து அங்க போய் வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு நிறைய வளர்த்தோம்னா நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு சேதங்கள் மிருகங்கள் நிறைய வரும். அடிச்சு தூக்கி போயிருப்போம். நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி கோழி பண்ணி ஒரு இப்ப சேதம் ஆயிடுச்சு சில இடத்துலலாம். எட்சில் அதாவது காட்டுக்கிட்டு இருக்கோன்னு தெரியும் நமக்கு, இது வச்சா நமக்கு ஆபத்துன்னு தெரியும். ஆனா அது அப்ப அந்த மாதிரி செய்யறது தெரிஞ்சே செய்யற மாதிரி தவறா போயிருது. இன்னொன்னு வந்து மிருகங்களை வந்து நம்ம வந்து தடை சட்டம் போட்டு என் காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவைகள் வர விரும்பாத சூழ்நிலை உண்டாக்கலாம். ஆனா அது விரும்பாத பயிர்களை போடலாம். இதுல நமக்குள்ள உள்ள ஒரு தத்துவம் தான் அது. அப்ப வந்து நிலப்போரை போட்டு சில பயிர்களை போடுற மாதிரி அந்த வேலைப்பயிர்களை வந்து நம்ம பாதுகாப்பா கொண்டு வர போது நிச்சயமா நமக்கு வந்து அது விரும்பாத பயிரா இருந்தா அது வராதுங்க அந்த இடத்துக்கு. ஏன்னா உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எந்த பேரும் தனியாக தான் போயிடும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த பன்றிகளுடைய சேதம் வந்து திட்டமிட்டு செய்யலாம். ஆனா இந்த குரங்கு சேதம் அப்படி கிடையாதுங்க. குரங்கு சேதம் வந்து யாரெல்லாம் பழத்தோட்டம் இருக்கணுமோ அவங்க வந்து பழத்தோட்டத்தை வந்து அதிகமாட்டே போவாங்க. சில பேர்லாம் 2 ஏக்கர் போட்டு 4 ஏக்கர் ஆக்குவாங்க அப்படி இருக்காங்க. சில இதுல வந்து புதுசா போடுவாங்க. அப்ப எதா இருந்தாலும் சரி தகவல் முன்னால கொடுக்கணும். ஆரம்பத்தில் ஒரு 4-5 குரங்கு வந்தாலும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து கூண்டு வச்சு அழகாக பிடிச்சு கொடுக்குறாங்க, நமக்கு சேதம் இருக்காது. நம்ம வந்து அதை வந்து யாரு என்ன பண்ணுவோம் சொல்லி கண்டுக்காமலே விட்டுட்டு சரி பரவாயில்ல என்ன 2 குழந்தை போயிட்டு போகுது. சில பேர் குரங்குல சாப்பாடு போடுவாங்க, சில பேர் அது மாதிரி வளர்க்குற பின்னா என்ன அதோடைய விரும்பி வந்துருமா அப்ப நம்ம நம்பி இருக்கும். இப்ப கூட நம்ம நிறைய இந்த ஒரு நம்ம ஹில் ஸ்டேஷன்ல போனாக்கா வனத்திலே போட்டிருப்பாங்க குரங்களுக்கு உணவு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்பதான் வாசம் கொடுப்பாங்க. அவர் வந்து நம்ம வந்து வாழ்க்கை முறையில வந்து நமக்கு வந்து எல்லா மிருகத்தையுமே வந்து ஒரு கடவுளோடையும் ஒரு நன்மை செய்யக்கூடியதாகவும் நம்ம வந்து நம்ம சமூகம் வந்து அமைச்சதுனால இவன் விநாயகர் யானை விநாயகர் அவர் வந்து கூப்பிடணும் அந்த மாதிரி நிறைய பழக்கம் வச்சதுனால நம்ம என்னாச்சுன்னா இதை பார்த்து உணவு கொடுக்குற பழக்கம். அதாவது முக்கால்வாசி இடங்களை மலைப்பகுதி அது வந்து சோழிங்கிற மாதிரி ஊருக்குலாம் போறோம்னா அங்க வந்து 1000 குரங்கு இருக்குங்க. அப்ப நம்ம வந்து ஒரு ஏதாவது பை பண்ணோம்னா பைய பிடிக்கிட்டே போயிடாது. அப்ப கம்போட தான் கோயிலுக்கு புறமா இருக்கு, அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. அதனால நம்ம வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்றது, அதாவது காட்டுல போய் சாப்பிட வேண்டிய ஒரு பழக்கத்தை நாம வந்து கொடுத்து பழகிறோம். நிச்சயமா வந்து அவங்கள குற்றாலத்தில் அது மாதிரி நிறைய இடத்துல குரங்குகள் இருக்குங்க. சில ஊர்ல ரூம்லயே வந்து உள்ள வந்து எடுத்து போயிட பொருளை சாப்பிடுறோம். ஏன்னா அந்த பழக்க தோஷம் அதுக்கு ஏன்னா சாப்பிட்டு பார்த்துச்சு கிடைக்கல நம்மளே போட்டுட்டு இருந்தோம், நாளைக்கு வர்றோம் சீசன் தான் வருவாங்க எல்லாருமே. அப்ப அந்த மாதிரி தான் அவருடைய தாக்குதல் என்னன்னா மிருகங்கள் வந்து நம்மளை கடிச்சதுன்னா அதனால ஏற்படைய சேதங்கள் பயங்கர கடுமையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி விரைவில் ஆஸ்பத்திரி போக முடியாத ஒரு குழம்பு இருக்கனால நம்ம யாருமே அனாவசியமா அந்த மிருகங்களை துன்புறுத்துறதுக்கோ எந்த முயற்சி பண்ணக்கூடாது முக்கியமான இந்த தருணத்தை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப வந்து தேனீக்கள் வளர்க்குற போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு வருமானம் வருது, யானைகள் வர சேதத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயே வந்து என்ன முக்கியமா வந்து இந்த தேன் எடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சில கானகத்துல சில பேர் என்ன பண்ண போயிட்டு புகையை போட்டுவிடுவாங்க. அந்த புகை என்ன ஆகுதுன்னா போய் அது பாட்டுக்கு இருக்குன்னு போய் அந்த எல்லா மிருகத்தையும் ஒரு அலர்ட் உண்டாக்கி அது ஒரு பெரிய அளவுல
குழம்ப போய் சில மிருகங்கள் வெளியே கிளம்பிடும். இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்கு. யானைகள்லாம் போய் வந்து ஓடுங்க, தெரிச்சு ஓடுங்க. அப்ப வந்து சில பகுதியில் வந்து காட்டு தீன்னு சொல்லக்கூடியது வந்து அதோட இன்ஸ்டிங்க்ட்ல மிருகத்துடைய உணர்வுல வந்து இந்த காட்டு தீ வச்சு வளர்க்கும். ஸ்மெல் அடிச்சாலே ஸ்மோக் அடிச்சாலே போயிடும். அதனால கானகத்துல யாருமே இந்த புகைப்பிடிக்க பழக்கம் இருந்தாலும் அது புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குங்க. யாரும் பிடிக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்மளே சொந்த காசுல வந்து ரிஸ்க் எடுக்க மாதிரி அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதனால வந்து அது தடை செய்யப்பட்ட பகுதிகள் நம்ம செய்யாம இருந்தா நல்லது. இதோட முக்கியமா வந்து அங்க போற வழியில சில பேர் அந்த பாட்டில்களை கொண்டு போய் அதை அங்க வச்சு அதை சாப்பிட்றேன், ஜூஸ் சாப்பிட்ட கழிவு அப்படி போடுறது, இதெல்லாம் போறது நிறைய ஆபத்தாயிருது. இது முக்கியமா என்னன்னா இந்த மாதிரி சில பொருள் சாப்பிட்டு அந்த அந்த இதெல்லாம் ருசி கட்டு தான் ரோட்டை சாப்பாடு சாப்பிட்டு அந்த கழிவு சாப்பிட்டு அந்த கரடிக்கிறது வந்து படிக்கிறாரு. ஒரு பிரஸ் கட்டிங் இருக்கு, காமிக்கிற பாருங்க. சில ஊர்ல அங்கேயே வந்து குடி இருக்கு, அங்க உட்காந்துருக்குது. அது போற வேலை சாப்பிட நினைக்குது. ஸோ அந்த சாலையோரத்தில் வந்து குப்பையில் கொட்டுறாங்க, சாப்பிட கொட்டாங்க, கழிவு கொட்டாங்கன்னா அதை சாப்பிட்டு வந்து எல்லாம் பழகிறது. அப்போ வந்து ஒரு மிருகங்களுக்கு என்ன பழக்கம், உடனே உழைச்சா சரி அடுத்து திரும்ப வருவோம், திரும்ப அங்கேயே போவோம், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிக்ட் வருது. அப்ப வந்து தவறு வந்து நம்ம பக்கத்துல வர்றதுனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களா இருக்கவங்க மிருகங்களை வந்து நம்ம இந்த மாதிரி வனத்துக்குள் வருவதற்கோ அது நம்ம நிலத்துக்குள் வருவதற்கோ நம்மளுடைய ஃபீல்டுக்குள்ள வனத்தை வந்து உருவாக்குவதோ நம்ம முயற்சி பண்ணாம அது விரும்பாத பேர் போறதுக்கு முயற்சி பண்ணணும். இதனுடைய அன்பான கோரிக்கைங்க. இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க உதவும் புதிய உத்திகள். பல உத்திகள் புழக்கத்திலேயும் நடைமுறையிலேயும் இருக்கின்றன, புதிதாகவும் பல உத்திகள் வந்திருக்கின்றன. அதுலயும் குறிப்பாக சொல்லப்போனா அந்த வேலிகள் அமைப்பது, அதுல வந்து புதிய வகையான வேலிகளை அமைப்பது தொடர்பான தகவல், அதோட படத்தொகுப்புகளையும் காமிச்சாங்க சார் இன்றைய சிறப்பு விருந்தினர். அதே போல அந்த ரிப்பல்லன்ஸ் இருக்குது. ரிப்பல்லன்ஸ்ங்கிறது அந்த பூச்சிகளை விலங்குகளை விரட்டும் பொருட்கள். அதாவது அது வந்து ஸ்ப்ரேயாக இருக்கலாம், அல்லது கிரானியூல்ஸா இருக்கலாம், அல்லது கேப்சிசின் அதுல பயன்படுத்துறதா தெரிவிக்கிறாங்க. கார்லிக் பயன்படுத்தப்படுகிறது, பூண்டு. அத மாதிரி ஹாட் பெப்பர், அதாவது சில இடங்கள்ல வந்து இந்த மிளகாய் பொடியை கூட தூவுறாங்க ட்ரோன்ஸ் மூலமாக. இவ்வாறு பல வகைகள்ல பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அது போல இன்னொன்னு வந்து தண்ணீரை கொண்டு பீச்சி அடிக்கிறது. தண்ணீர் கொண்டு முழுக்க நம்ம பீச்சி அடிச்சுட்டு இருக்க முடியாது. மோஷன் ஆக்டிவேட்டட் ஸ்பிரிங்க்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உருவம் நகர்றதை அதை சென்சார் மூலம் சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல தண்ணீரை பாய்ச்சி அடிக்கிற ஸ்ப்ரேயிங் டெக்னாலஜி அது கூட வச்சிருக்காங்க, ஸ்பிரிங்க்லர்ஸ் வச்சு. அது மாதிரி நாய்ஸ், சத்தங்களை உருவாக்கி விலங்குகளை விரட்டுற முயற்சி நடக்கிறது. தென் அல்ட்ராசோனிக் சவுண்டு, அதோட காதுகளை பிளக்கும் அளவுக்கு உள்ள அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை உருவாக்கி அதன் மூலம் விலங்குகளை துரத்துறாங்க. தென் கிராப் கவர் அப்படின்னு சொல்லி அதை வந்து பயிருக்கு மேல கவர் போட்டு மறைக்கிறது. அது வந்து சிறிய பயிர்களுக்கு தான் முடியும், எல்லா பயிர்களுக்கும் முடியாது. இருந்தாலும் பேர்ட் ஸ்கேர் பலூன்ஸ் வைக்கிறாங்க, ஸ்கேர் க்ரோ வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல யுத்திகள் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி டிட்டரன்ட் கிராப் சார் தெளிவாக சொன்னாங்க. அதற்கு விருப்பத்திற்கு மாறான பயிர்களை நாம வச்சு அதன் மூலம் நாம இதை கட்டுப்படுத்த முடியும். தென் முக்கியமாக இப்போ வந்து ட்ரோன் டெக்னாலஜி அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது கேமரா மூலம் அதை கண்டுணர்ந்து எந்த இடத்துல அந்த அனிமல் நிக்குது, விலங்கு நிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடங்கள்ல உள்ள அந்த ஸ்பீக்கர் மூலம் நாய்ஸ், சத்தத்தை ஏற்படுத்தி அந்த விலங்குகளை விரட்டும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாய் பொடியையும் ட்ரோன்ஸ் மூலமா தூவி கண்களில் எரிச்சலை ஏற்படுத்தி அவற்றை விரட்டும் முயற்சி நடைபெறுகிறது. அதே மாதிரி சென்ட் டிட்டரன்ட், அதாவது வாசம், அதற்கு பிடிக்காத விலங்குகளுக்கு பிடிக்காத வாசம், அதுக்குதான் குறிப்பாக இந்த யூரினை சொல்லுவாங்க, மூத்திரம். சில விலங்குகளின் மூத்திரங்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஈவன் மாட்டு மூத்திரம் கூட சில விலங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, வசம்பு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு பல நுணுக்கங்கள் இந்த வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நடைபெறுகிறது. இது தொடர்பான தகவல்கள் சிறப்பாக நமக்கு வழங்கிய டாக்டர் இளங்கோவன் அவர்களை நான் பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக வழங்கியமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.